குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸ்லயே நாம நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற டைட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் பத்தி எல்லாம் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல படிச்சுட்டோம். அதுல வர குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸும் பார்த்திருக்கோம். பட் தீபாவளி ஹாலிடேங்கிறதுனால ஒரு கேப் விழுந்துருச்சு. அதனால அந்த ஃபண்டமெண்டல் பாயிண்ட்டை நான் திருப்பி ரீவைண்ட் பண்ணிடுறேன். அப்பதான் அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும். நம்ம நேரா புது டைட்டிலுக்குள்ள போனா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகும். அதனால கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிட்டு புது டைட்டிலுக்குள்ள போனா ஈஸியா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் பா நியூக்ளியர் பிசிக்ஸ். மாடர்ன் டெவலப்மெண்ட் இது. இதுல ஒரு 3 ஏரியா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரேடியோ ஆக்டிவிட்டி, ஃபியூசன் அண்ட் ஃபிஷன். இதுல நம்மளுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி சிலபஸ்ல கிடையாது. ஃபிஷனும் ஃபியூசனும் உண்டு. ரேடியோ ஆக்டிவிட்டி நீட்டுக்கு கிடையாது, ஜேஇ கிடையாது, சிபிஎஸ்இ கிடையாது, போர்டுக்கு கிடையாது. ஃபிஷன் ஃபியூசன் உண்டு. ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாததுனால ஒரு 2.5 hours என்ன பண்ணலாம்னா இந்த மொத்த லெசனையும் முடிச்சிடலாம். அதனாலதான் இன்னைக்கு 2 hours கிளாஸ் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு என்ன பண்ணிடுவோம்னா முடிச்சிருவோம். நீ இந்த 2 hours ஒழுங்கா கிளாஸ் கவனிச்சிட்டாவே போதும். தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நான் சொல்றதை வச்சு நீ ஈஸியா எழுதிடலாம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பயங்கர சிம்பிளா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து ப்ராப்ளம் சிமிலர் ஸ்டைல்ல தான் ரிப்பீட் ஆகுது, வேற ஸ்டைல் கேட்க முடியாது. அதனால லிசன் பண்ண வேண்டியதான் இங்க ஹைலி இம்பார்ட்டன்ட். நல்லா லிசன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங், நியூக்ளியஸ்ங்கிறது தனியா கிடைக்காது நம்மளுக்கு. ஆட்டம்குள்ளதான் இந்த நியூக்ளியஸ் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. நியூக்ளியஸ் பேஜ் எடுத்துக்க. சோ நம்மளுக்கு ஆட்டம்ல தான் நியூக்ளியஸ் அவைலபிள். நியூக்ளியஸ்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா புரோட்டான், இன்னொன்னு நியூட்ரான். இதுல புரோட்டானுக்கு சார்ஜ் வேல்யூ பிளஸ் 1.6 into 10⁻⁻19 கூலும். நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. புரோட்டானோட மாஸை நீங்க எம்பி அப்படின்னு டினோட் பண்ணலாம், நியூட்ரான் மாஸை எம்என் அப்படின்னு டினோட் பண்ணலாம். எனக்கு மாஸோட வேல்யூஸ் தேவையில்ல, நீங்க ப்ராப்பரா சிம்பிளா ஃபாலோ பண்ணா போதும். அப்புறம் ஆட்டம்ல இருக்கிற இன்னொரு பார்ட் தான் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ -1.6 into 10⁻⁻19 கூலும். எலக்ட்ரானோட மாஸ் என்ன அப்படின்னா m⁻c. இப்ப நான் எது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றேன்னா, இந்த லெசனே நான் ஒரு 8-9 பாயிண்டா பிரிச்சுட்டேன். எது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றேனோ அது எல்லாமே உனக்கு நோன் தான். இதுல அன்னோன்னு எதுவும் சொல்ல முடியாது. முதல் 5-6 பாயிண்ட்ல நீங்க புரோட்டான் மாஸும் நியூட்ரான் மாஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ங்கிற இந்த அசம்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். 5th பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 1836 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 புரோட்டான் மாஸ். இதை நீ ஞாபகம் வச்சுக்கிறேன், இது எங்கேயாவது நம்மளுக்கு தேவைப்படும். நியூக்ளியஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது ரூதர்ஃபோர்ட் தான். ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல நியூக்ளியஸ் பத்தி அவர் பேசுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், இந்த கான்செப்ட்லாம் வச்சுக்கிட்டு ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அரௌண்ட் 10⁻⁻15 மீட்டர்ல இருக்குன்னு சொல்றாரு. ஆல்சோ ஆட்டமோட டயாமீட்டர் வந்து அரௌண்ட் 10⁻10 மீட்டர்ல இருக்குன்னு தாம்சன் அவரோட ஆட்டம் மாடல்ல சொல்லியிருக்காரு. சோ என்னைய பொறுத்தவரை இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பா. நான் ஏன் பாயிண்ட்ஸா பிரிச்சிருக்கேன்னா படிக்கிறப்போ குழப்பம் வராம இருக்கிறதுக்காண்டி தான். பாயிண்ட்ஸா பிரிச்சா எதுவும் மிஸ் ஆகாது. அப்படியே நீ கோர்வையா படிச்சுக்கிட்டே போயிடலாம். நீ அப்படி இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு பெரிய தியரி மாதிரி படிச்சனா சில விஷயங்கள் மிஸ் ஆயிரும். அதனால நான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு சிம்பிள் பாயிண்ட். இப்ப செகண்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றேன். செகண்ட் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை XAZ எழுதலாம். இசட்னா அட்டாமிக் நம்பர், அது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை மீன் பண்ணும்.
ஏனா மாஸ் நம்பர். மாஸ் நம்பருங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை மீன் பண்ணும். மாஸ் நம்பரை ஏன்னு டினோட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்ங்கிறது அட்டாமிக் நம்பர் இசட். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு நான் கேபிட்டல் என்னங்கிற சிம்பிள் எடுக்கிறேன். ஸோ இதுல இருந்து என் கண்டுபிடிச்சா ஏ மைனஸ் இசட்னு வரும். இதான்ப்பா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இதுல மாஸ் நம்பருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு நேம் இருக்கு, நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியான்ஸ்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறவங்களோட காமன் நேம். நியூக்ளியஸ்ல யார் இருக்காங்க? புரோட்டானும் நியூட்ரான் இருக்காங்க. இந்த புரோட்டான் நியூட்ரானோட காமன் நேம் தான் நியூக்ளியான்ஸ். நம்ம கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் கேர்ள்ஸ்னு சொல்றதுக்கு பதில் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஜென்ரலா சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஹீலியம் 42. நீ வெறும் ஹீலியம்னு எழுதுனா அது ஆட்டமோட ரெப்ரசன்டேஷன். இந்த லெசன்ல நீ அப்படி எங்கேயுமே பண்ணிடக்கூடாது, இப்படிதான் எழுதணும். இதான் நியூக்ளியஸோட ரெப்ரசன்டேஷன். இதுல 2 அட்டாமிக் நம்பர் இசட் மீன் பண்ணுது, விச் இஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான். 4 மாஸ் நம்பரை மீன் பண்ணுது, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைச்சிடும். இது செகண்ட் பாயிண்ட். இதுவும் ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான். இப்ப தேர்ட் பாயிண்ட்டுக்கு போறேன், கிளாசிபிகேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல நிறைய கிளாசிபிகேஷன், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல 3 வெரைட்டி பிசிக்ஸ்ல ஹைலைட் ஆகுது, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். எல்லா புக்கும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் வர்றப்ப டெஃபனிஷன் இல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு டெஃபனிஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் போடுறாங்க. நான் கொஞ்சம் ஸ்டைல மாத்திக்கிறேன். எக்ஸாம்பிள வச்சு ஹிண்ட்டை வச்சு ஸ்டேட்மெண்ட் நம்மளா ஓனா எழுதிக்கலாம். அப்படின்னா உனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆகாது. நிறைய பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிச்சுட்டு போறப்ப இதை கேட்கிறப்ப அது, அதை கேட்கிறப்ப இதுன்னு மாத்தி எழுதிடுவாங்க. அந்த பிரச்சனை என்ன ஆகாதுன்னு உங்களுக்கு வராது. இப்ப பாருங்களேன், நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐசோடோப்புக்கு எக்ஸாம்பிள் எழுதிட்டேன். 1H1, 1H2, 1H3. கீழே இருக்கிற நம்பரை நாம இசட்னு சொல்லலாம். இசட் நம்மளுக்கு மாறல, சேமா இருக்கு. மேல இருக்கிற நம்பர் 1, 2, 3ன்னு மாறி இருக்கு. அப்ப ஏ டிஃபர் ஆயிருக்கு. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நியூட்ரான் கிடைச்சிடும். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 0, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 1, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 2 வருது. அப்ப நியூட்ரான் டிஃபர் ஆகுது. எல்லாருமே ஹைட்ரஜனா இருக்கிறதுனால, ஒரே ஃபேமிலியா இருக்கிறதுனால கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹிண்ட் இருக்குல்ல, இதை ஸ்டேட்மெண்டா மாத்துங்க. சேம் அட்டாமிக் நம்பர் வித் டிஃபரண்ட் மாஸ் அண்ட் நியூட்ரான் நம்பர், இட்ஸ் நோன் அஸ் ஐசோடோப் அப்படின்னு இப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ல உனக்கு பிரச்சனையே வராது. இது ஐசோடோப். பாதில் ஸ்கிரீனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்து ஐசோபார். ஐசோபாருங்கிறது O16 8 N16 7. இதான் ஐசோபார். ஐசோபார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 7 உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நியூட்ரான் டிஃபர் ஆகுது. அடுத்து 16 அப்படின்னு உங்களுக்கு ஏ எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. மாஸ் நம்பர் வந்து சாரி 8 7 இசட் என்ன ஆகுதுன்னா டிஃபர் ஆகுது. 16 உங்களுக்கு ஏ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சிமிலரா இருக்கு. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 8 வரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 9 வரும். ஸோ உங்களுக்கு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நியூட்ரான் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அப்ப இதை நீங்க ஸ்டேட்மெண்டா மாத்துங்க. ஆக்சிஜன் நைட்ரஜனுங்கிறதுனால பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபர் ஆகும். இதை நீங்க ஸ்டேட்மெண்டா மாத்துங்க. இதை ஸ்டேட்மெண்டா மாத்தினா நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா அப்படின்னா சேம் மாஸ் நம்பர் வித் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் நியூட்ரான் நம்பர் அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஐசோபார். 1 minute வெயிட் பண்ணுங்கப்பா. லட்சுமி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுக்குள்ள சேட் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே வந்து ஹாஸ்டல்ல ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ எல்லா சாட்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரின்சிபாலுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல இருந்தே நீங்க வெளியே போய்க்கலாம். நீங்க இனிமேல் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்ல. ஸ்கிரீனை டிஸ்டர்ப் பண்றது, கிளாஸை டிஸ்டர்ப் பண்றது, தேவையில்லாதது பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து நீங்க லட்சுமி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போயிருங்க. நீங்க அட்டன் பண்ண வேணாம், நான் ஸ்கூல்ல பேசிட்டு சொல்றேன். சீக்கிரம் கிளம்புங்க, வெளியே போங்க. நான் வந்து சாட் எனேபிள் பண்ணிருக்கிறது டவுட் இருந்தா எனக்கு சாட் பண்றதுக்கு தான், உங்களுக்குள்ள சாட் பண்றது கிடையாது. நீங்க வெளியே போயிட்டே இருக்கலாம்.
வெளியே போலாம் பண்ணீங்க. சும்மா எல்லா கிளாஸும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. வார வாரம் உங்கள்கிட்ட இதே சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. யூஸ்லெஸ்ஸா இருக்கு. கிளம்புங்க கிளம்புங்க. ஏன் கிளாஸ் நான் வந்து பண்றது. இதுல நீங்க வந்து நோண்டிட்டு இருப்பீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் பழைய சாட் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சும்மா எல்லா வாரமும் இதே சொல்லிட்டு இருக்க முடியுமா? கிளம்புப்பா, கிளம்பலாம்ப்பா. கிளம்பலாம். இனிமேல் அட்டன் பண்ணாதீங்க ஒண்ணு. சோ அடுத்து ஐசோடோன். ஐசோடோன் அதுக்கு எக்ஸாம்பிள் C14 6, அப்புறம் O16 8, 6 8. உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா Z டிஃபர் ஆகுது. 14 16 ஏவும் டிஃபர் ஆகுது. நீங்க மைனஸ் பண்ணி பாருங்களா, 14 6 8 வரும், 16 8 மைனஸ் பண்ணா 8 வரும். அப்ப நியூட்ரான் சேமா இருக்கு. கார்பன் ஆக்சிஜன், அப்ப பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறுதுன்னு அர்த்தம். இதை அப்படியே ஸ்டேட்மெண்டா மாத்துங்க. சேம் நியூட்ரான் நம்பர் வித் டிஃபரண்ட் அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர், விச் இஸ் நோன் அஸ் ஐசோடோன். இதுல இந்த பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பத்தி நான் எழுதியிருக்கல, இது சும்மா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ்ல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டாங்கன்னா. மற்றபடி இது எக்ஸாம்ல இந்த 4th லைன் எழுதி ஆகணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்ல இந்த தியரி கொஸ்டின் டைரக்டா கேட்டாங்கன்னா நீங்க ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோனுக்கு 2 எக்ஸாம்பிள் எழுதுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் நோட்ஸ்ல எழுதியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கான புக்கை ரெஃபர் பண்ணி எழுதுங்க. உங்க புக்ல கண்டிப்பா இந்த எக்ஸாம்பிள் இருக்காது, வேற எக்ஸாம்பிள் இருக்கும். அதை சேர்த்து எழுதிக்கங்க. மினிமம் 2 எக்ஸாம்பிள் படிச்சுக்கங்க. இது 3rd பாயிண்ட்ப்பா. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், நியூக்ளியர் சைஸ். நியூக்ளியர் சைஸ்ல ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பத்தி தான் பேச போறோம். நியூக்ளியஸோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான் இது, R0a/1/3. இது எம்பரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. ரூதர்ஃபோர்ட் தான் இந்த ஃபார்முலாவை ஆஃபர் பண்றாரு. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற இந்த அந்த கான்செப்ட் வந்து ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல வரும். அதை பேஸா வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ரெடி பண்றாங்க. சோ இந்த ஃபார்முலா இர்ஃபானா வெளியே போங்கம்மா. நான் தான் சொன்னேன்லம்மா சாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க திருப்பி எதுக்கு சாட் பண்றீங்க? இர்ஃபானா வெளியே போங்க. லட்சுமி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போங்கப்பா. வெளியே போங்கப்பா. நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது ரொம்ப கிளாஸை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே போங்க, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க சாட்டை பண்ணிட்டு டெலிட் பண்ணாலாம் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டோர் ஆகாம இருக்காது. எல்லா சாட்டும் ஹாஸ்டல்ல வந்துடும். நான் சொல்றேன், திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. ரூதர்ஃபோர்ட் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒர்க் பண்றாரு. அதுல வர்ற ரிசல்ட்டை பேஸா வச்சுக்கிட்டு ரஃபா இந்த ஃபார்முலாவை ஆஃபர் பண்றாரு. இதுல R0ங்கிறது 1.2 ஃபெர்மி மீட்டர், ஏ மாஸ் நம்பர். மாஸ் நம்பருக்கு தகுந்த மாதிரி ரேடியஸ் மாறும் அப்படின்னு எம்பரிக்கலா தான் கொடுக்குறாங்க. எம்பரிக்கல்னா ப்ரூஃப் கிடையாது. இது 4th பாயிண்ட். நம்ம போன கிளாஸ்லயே இந்த 4th பாயிண்ட பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. 5th பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். பொதுவா மாஸ் டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். முதல்ல நியூக்ளியஸோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். நியூக்ளியஸ் ஸ்பியர் மாதிரி இருக்கும். ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 πr3. 4/3 பை ரீடைன் பண்றேன். ஆறுங்கிறது ரேடியஸ்,
ஆஃப் நியூக்ளியஸ். இப்பதான் அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம், R0 a power 1/3. ஸோ பவர் கியூப் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இதை உள்ள கொண்டு போயிட்டா 4/3 பை R0 கியூப் ஏன்னு வந்து. இதான் என்ன அப்படின்னா நியூக்ளியஸோட வால்யூம். இது அப்படியே என்ன பண்றான் அப்படின்னா டென்சிட்டியில கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்றான். அப்ப டென்சிட்டியில நியூக்ளியஸ் மாஸும் எழுதணும். மாஸ்னா அதுல புரோட்டானும் நியூட்ரான் தான் நியூக்ளியஸ் இருக்கும். அப்ப புரோட்டான் மாஸையும் நியூட்ரான் மாஸையும் ஆட் பண்ணிட்டா நியூக்ளியஸ் மாஸ் கிடைச்சிரும். இப்ப 3 புரோட்டான் இருக்குன்னா சிம்பிளா 3 MP எழுதலாம். 4 நியூட்ரான் இருந்ததுன்னா 4 MN எழுதலாம். இன் ஜெனரல் எப்படி எழுதலாம்னா Z புரோட்டான் இருக்கிறதுனால ZMP, N நியூட்ரான் இருக்கிறதுனால NMN எழுதலாம். இதான் நியூக்ளியஸோட மாஸ். பை நியூக்ளியஸோட வால்யூமுக்கு பதில் இதை ஃபில் பண்ணிடலாம். 4/3 பை R0 கியூப் ஏ இங்க ஃபில் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து என்ன, நியூட்ரான் மாஸும் புரோட்டான் மாஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலுங்கிற இந்த அசம்ஷனை நாம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம். நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம்ப்பா. புரோட்டான் மாஸுக்கு பதில் நியூட்ரான் மாஸும் போடலாம், ஆர்எல்ஸ் நியூட்ரான் மாஸுக்கு பதில் புரோட்டான் மாஸும் போடலாம். ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணு. சோ நான் புரோட்டான் மாஸை நியூட்ரான் மாஸ்ன்னு எழுதிட்டேன். ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ரிமைனிங்லாம் அப்படியே ரீடைன் பண்றேன். இதுல m சஃபிக்ஸ் என்ன வெளியே எடுத்துட்டா z பிளஸ் n டிவைடட் பை 4/3 பை R0 கியூப் ஏன்னு வரும். z சஃபிக்ஸ் என்னங்கிறது யாருன்னா மாஸ் நம்பர் a. 4/3 பை R0 கியூப் a m சஃபிக்ஸ் எல்லாம் ரீடைன் பண்றேன். a கேன்சல் ஆயிடுச்சுன்னா m சஃபிக்ஸ் n 4/3 பை R0 கியூப்னு வருது. இதுல m சஃபிக்ஸ் n ஒரு நியூட்ரான் மாஸ், 4/3 கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், R0 1.2 ஃபெர்மி மீட்டர். அப்ப இந்த டேட்டா எல்லாத்தையும் இங்க ஃபில் பண்ணி சிம்பிளிஃபை 2.3 into 10^17 kg per meter cube வருது. சோ இந்த ரிசல்ட் எனக்கு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா நியூக்ளியஸோட டென்சிட்டி வந்து 10^17ல இருக்கு. 10^17 அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிரேட்டர் டென்சிட்டின்னு அர்த்தம். அப்ப நியூக்ளியஸ் டென்சிட்டி பயங்கரமா இருக்குன்னு ஒரு கீ பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது கீ பாயிண்ட் நியூக்ளியஸோட டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப எந்த நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டாலும் டென்சிட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவல், மாறாது அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த கீ பாயிண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா மாறுது. ஏன்னா அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா டென்சிட்டியை கால்குலேட் பண்ணி டென்சிட்டியை பேஸா வச்சுக்கிட்டு எதெல்லாம் ஸ்ட்ராங் நியூக்ளியஸ் எதெல்லாம் வீக் நியூக்ளியஸ்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இந்த டைட்டிலுக்குள்ள போறாங்க. அன்பார்ச்சுனேட்டா எல்லா நியூக்ளியஸோட டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. நீங்க பாருங்களேன், சாலிடுக்கு எப்பயுமே டென்சிட்டி ஜாஸ்தி, லிக்யூடுக்கு டென்சிட்டி கம்மி, கேஸுக்கு டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. சாலிட்ல பாத்தீங்க அப்படின்னா அயனை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன், லிக்யூட்ல வாட்டரை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன், கேஸ்ல நான் ஹைட்ரஜனை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். அப்ப அயனுக்கு தான் இருக்கிறதே டென்சிட்டி ஜாஸ்தி, வாட்டருக்கு கம்மி, ஹைட்ரஜனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப மெட்டீரியலா பாக்குறப்ப சாலிட் வில் பொசஸ் மோர் டென்சிட்டி, கேஸ் வில் ஹாவ் வெரி வெரி லெஸ் டென்சிட்டின்னு கிளியரா தெரியுது. டென்சிட்டிங்கிற இந்த டேர்மை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் சாலிட், இதெல்லாம் கேஸ், இதெல்லாம் லிக்யூட்னு பிரிக்கிறாங்க. ஸோ மெட்டீரியலா பாக்குறப்ப டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல் கெட்ஸ் வேரிட். ஆனா அதே அயனோட நியூக்ளியஸ், வாட்டரோட நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ்னு நியூக்ளியஸை மட்டும் எந்த மெட்டீரியலா இருந்தாலும் எந்த எக்ஸாம்பிளா இருந்தாலும் அவங்களோட நியூக்ளியஸை மட்டும் எடுத்துக்கிட்டு டென்சிட்டி கால்குலேட் பண்ணா மாற மாட்டேங்குது, கான்ஸ்டன்டா இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா மாறுது. ரிசர்ச் பண்றவங்களுக்கு இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன டிப்பா இருக்கு. என்னடா இப்படி வருதே, என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. அந்த குழப்பம் தான் புது புது பாயிண்ட்ஸை டெவலப் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நார்மலா எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்க முடியாது. மெட்டீரியலா பாக்குறப்ப டென்சிட்டி ஒரு மெட்டீரியலுக்கு மாறும். எந்த மெட்டீரியலா இருந்தாலும் எந்த நியூக்ளியஸா இருந்தாலும் டென்சிட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும், மாறாது. அதுவும் கிரேட்டரா இருக்கும். இது ஒரு சம பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டுமே ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ஸ். செல்ஃப் ஸ்டடியிலே இது என்ன ஆயிருக்கும் புரிஞ்சிடும். ஆனா மித்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படி கிடையாது, அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் அப்படி கிடையாது. கண்டிப்பா ஒரு தடவை கவனிக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து படிச்சா ஓனா புரியுற மாதிரி. இப்ப நான் 6வது பாயிண்ட்டுக்கு போறேன். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். AMUன்னு சொல்லலாம், இல்லைன்னா யூன்னு சொல்லலாம். இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா 1 AMU இஸ் ஈக்குவல் டு 1 கார்பன் ஆட்டம் மாஸ் பை 12. கார்பன்ல
நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. C12(6) இருக்கு, C13(6) இருக்கு, C14(6) இருக்கு. கார்பன் ஐசோடோப் நிறைய இருக்கு. ஆனா நம்ம கார்பன் கலெக்ட் பண்ணா C12(6) தான் நிறைய இருக்கும். மோர் தென் 99% நம்ம எடுக்கிற கார்பன்ல C12(6) தான் இருக்கும். C13(6), C14(6) எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால கார்பன் சொல்லிட்டா இந்த ஸ்ட்ரக்சர் தான். இதுல பாத்தீங்கன்னா 6 புரோட்டான் இருக்கு. எனக்கு 1 கார்பன் ஆட்டம் மாஸ் வேணும். ஆட்டம்ல யார் யார் இருப்பாங்க? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாருமே இருப்பாங்க. அப்ப 6 புரோட்டான் மாஸ்ங்கிறதுனால நான் 6 MP எழுதியிருக்கேன். 6 நியூட்ரான் மாஸ்ங்கிறதுனால 6 MN எழுதியிருக்கேன். ஏன்னா இதுல இருந்து இதை கழிச்சா நியூட்ரான் கிடைச்சிடும். 6 எலக்ட்ரான் மாஸ்ங்கிறதுனால 6 ME எழுதுறேன். பை 12 எலக்ட்ரான் மாஸ் ஹைலி ஸ்மால், அதனால அதை விட்டுறலாம். விட்டுட்டு இந்த டேட்டாலாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு 1.66 into 10⁻⁻27 kgன்னு வரும். இதான் 1 AMU. இந்த 1 AMU வச்சுக்கிட்டு ஒரு புரோட்டான் மாஸ், ஒரு நியூட்ரான் மாஸ், ஒரு எலக்ட்ரான் மாஸ் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். நீங்க இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணுங்க. புரோட்டான் மாஸ் 1.007276 AMU. AMUன்னு எழுதலாம், இல்லைன்னா யூனு கூட எழுதிக்கலாம். நியூட்ரான் மாஸ் 1.008665 AMU. எலக்ட்ரான் மாஸ் 0.00055 AMU. இது நீ மக்கப் பண்ணிக்கிறது. இப்ப AMUன்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்களே, இதோட பர்பஸ் என்ன? நார்மலா புரோட்டான் மாஸ், எலக்ட்ரான் மாஸ், நியூட்ரான் மாஸ் எல்லாம் கிலோகிராம்ல எடுத்தா ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு. 10⁻⁻27ல புரோட்டான் மாஸும் நியூட்ரான் மாஸும் வரும் கிலோகிராம்ல. 10⁻31ல எலக்ட்ரான் மாஸ் வரும். அப்ப இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த சின்ன மாஸ் இருக்குல்ல, இந்த புரோட்டான் மாஸ், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் மாஸ்லாம் ஆட்டமோட சின்ன பார்ட்டிகல் தானே. இவங்களோட மாஸ் இன் கிலோகிராம் ரொம்ப சின்னதா இருக்குல்ல. ரொம்ப சின்ன நம்பரை மேனுவலாவும் சரி, கம்ப்யூட்டரைஸ்டாவும் சரி, மேத்தமெட்டிக்கலா ஆப்ரேட் பண்றப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டிஃபிகல்ட்டா மாறும். இந்த சயின்டிபிக் கால்குலேட்டர்ல நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போனா அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அந்த கால்குலேட்டர்லயே பாத்தீங்கன்னா 10⁻99க்கு மேல ப்ராசஸ் பண்ண முடியாது. மைனஸ்னாலும் பிளஸ்னாலும். அதுக்கு மேல போச்சுன்னா மேத்தமெட்டிக்கல் எரர் தான் கால்குலேட்டர் டிஸ்பிளே பண்ணும். இதான்ப்பா பிரச்சனை. ரொம்ப சின்ன நம்பரையும் ரொம்ப பெரிய நம்பரையும் மேத்தமெட்டிக்கலா நம்ம டீல் பண்றப்ப ஈவன் மேனுவலா பண்ணாலும் இல்ல கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது டிஃபிகல்ட்டா மாறும். இந்த டிஃபிகல்ட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த சின்ன நம்பரை வேற ஒரு நம்பரோட ஈக்குவேட் பண்றாங்க. அந்த நம்பர் தான் AMU. இன் டேர்ம்ஸ் ஆஃப் AMUல புரோட்டான் மாஸ், நியூட்ரான் மாஸ், எலக்ட்ரான் மாஸ் எழுதுறப்ப அதுவும் சின்னதுதான், ஆனா ரொம்ப சின்னதா இல்ல. இந்த மாதிரி நம்பர்ஸை மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ பண்றது கொஞ்சம் ஈஸி. இந்த நம்பரை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் while compared to those kind of numbers. இப்ப இந்த நம்பருக்கு அர்த்தம் என்ன? 10⁻⁻27னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 260166 வரும். அப்ப அந்த நம்பரை நீங்க பெருக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரையும் பண்ணிடலாம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நம்பரை ஆட் பண்றது, மல்டிப்ளை பண்றது அதெல்லாம் ஈஸி. அப்ப மேத்தமெட்டிக்கலா கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் AMU அப்படிங்கிற கான்செப்டை உள்ள எடுத்துட்டு வரும். அதுலயே கார்பனை ஹைலைட் பண்றாங்க. AMUவோட டெஃபினிஷன்ல கார்பன் வரணும் அப்படிங்கிற டவுட் கூட உங்களுக்கு வரலாம். நியாயமான டவுட் தான். இந்த கார்பன் ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ்ல ஒரு ஸ்பெஷல் எலிமெண்டா இருக்கு. நம்மளுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி சிலபஸ்ல இல்ல. ரேடியோ ஆக்டிவிட்டி சிலபஸ்ல இருந்தா கார்பன் டேட்டிங்னு ஒரு கான்செப்ட் படிக்கலாம். இந்த கார்பன் டேட்டிங் படி ஒரு பொருள் இறந்துருச்சுன்னா, அதாவது ஏதோ ஒரு லிவிங் சிஸ்டம் இறந்துருச்சுன்னா அது எப்ப இறந்துருக்கு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது இறந்து போச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்மளுக்கு கீழடி நிறைய இடத்துல எல்லாம் தமிழ்நாட்டுல ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி நிறைய பொருட்கள் எடுக்கிறாங்க. அந்த பொருட்களை எடுத்து அதுல ஒரு பார்ட்டை சாம்பலா மாத்திடுவாங்க. மாத்திட்டு கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. கார்பன் டேட்டிங் வச்சு அந்த பொருளோட ஏஜை கண்டுபிடிப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. சோ கார்பன் ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ்ல ஒரு ஸ்பெஷல் ரோலை பிளே பண்றதுனாலதான் கார்பனை ஹைலைட் பண்ணி AMU அப்படிங்கிற இந்த கான்செப்டை டெவலப் பண்றாங்க. கார்பனை தான் பண்ண அவசியம் இல்லை. கார்பன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்டா இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை AMUக்குள்ள எடுத்து வந்தாங்க. இதான்ப்பா காரணம் AMUல கார்பன் வருது. நான் பர்சனலா என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 1 AMUக்கு ஈக்குவலண்டான எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கேன். அது நம்மளுக்கு நிறைய இடத்துல நியூமரிக் டீல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனர்ஜியோட ஃபார்முலா ஐன்ஸ்டீன் தியரி படி என்ன அப்படின்னா mc². 1 AMUக்கான ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளவுனா 1.66 into 10⁻⁻27. அதை ஃபில் பண்ணிட்டேன். சிக்கு பதில் லைட் ஸ்பீட் எழுதிட்டா 3 into 10⁻8. c²ங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்டு. இப்ப எனர்ஜி SI யூனிட் ஜூல்ல வரும். பட் இந்த மாதிரி சாப்டர்ல எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்தா நல்லா இருக்கும்.
அதனால ஒரு 1.6 into 10⁻⁻90 டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல ஆன்சர் கிடைச்சிரும். எவ்வளவு வருதுன்னா 931 into 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. 10⁻6 மில்லியன்னாலும் ஒண்ணு. அப்ப 931 மில்லியன் எலக்ட்ரான். நியூமரிக்ல நான் இதை பயன்படுத்துறப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். நான் அங்க போய் இதை சொன்னா டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆகும். அங்க போய் இதை எடுத்துக்கிறப்ப ஈஸியா இருக்கிற மாதிரி. மொத்தமாவே இந்த 6th பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உள்ள நாம ப்ராப்ளம்ஸ் டீல் பண்றப்ப நம்ம ப்ராப்ளம்ல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை சிம்பிளா மாத்துறதுக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம எங்கேயாவது ஒரு கேப்ல படிச்சாலும், இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா படிச்சா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். அதனால ஃபண்டமெண்டலா ஒரு 5 பாயிண்ட் படிச்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்திருக்கேன். இதை லேட்டரா ப்ராப்ளம் பக்கத்துல போய் சேர்த்தாலும் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஏதாவது ஒரு கேப்ல சேர்க்கணுங்கிறது என்னோட பிளான். எனக்கு இந்த இடம் சூட் ஆகுற மாதிரி தோணுச்சு. அதனால நான் இந்த இடத்துல சேர்த்துருக்கேன். ஐ திங்க் இதுவரையும் தான் நாம போன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், விச் இஸ் பைண்டிங் எனர்ஜி. இப்ப எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னா முதல்ல மாஸ் டிஃபெக்ட் கால்குலேட் பண்ணணும். இதை டெல்எம்னு டினோட் பண்றேன். மாஸ் டிஃபெக்ட்னா என்ன? மேனுவலா கால்குலேட் பண்ற நியூக்ளியஸ் மாஸுக்கும் பிராக்டிகலா மெஷர் பண்ற நியூக்ளியஸ் மாஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் கால்குலேட்டட் நியூக்ளியஸ் மாஸ் அண்ட் பிராக்டிகலி மெஷர்டு நியூக்ளியஸ் மாஸ். அது ஆக்சுவல்னு கூட சொல்லலாம். ஒரு நியூக்ளியஸ்ல 3 புரோட்டான் இருக்கு, 2 நியூட்ரான் இருக்கு. அப்ப நியாயமா நாம எப்படி எழுதணும் அப்படின்னா, 3 புரோட்டான் இருக்கிறதுனால MP பிளஸ் MP பிளஸ் MP அப்படின்னு எழுதணும். 2 நியூட்ரான்ங்கிறதுனால Mn பிளஸ் Mn அந்த மாதிரி தான் இங்க எழுதணும். அதை கொஞ்சம் சுருக்கி 3MP பிளஸ் 2Mn எழுதலாம். 3 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்ங்கிறதுனால Zன்னு போட்டேன். 2 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்ங்கிறதுனால Nன்னு போட்டேன். இதுதான் மேனுவலா மெஷர் பண்றது. மைனஸ் பிராக்டிகலி மெஷர்டு நியூக்ளியஸ் மாஸ். பெயின்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆட்டமோட மாஸ், நியூக்ளியஸ் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் ரெடி பண்ணாரு. அதுக்கு பேர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல நீங்க யாரோட மாச மெஷர் பண்ணுமோ அவங்கள உள்ள அனுப்பிச்சா போதும், அவங்களோட மாச மெஷர் பண்ணிடலாம் ஈஸியா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வச்சு. அப்ப பிராக்டிகலா நம்மளால நியூக்ளியஸ் மாஸ் மெஷர் பண்ண முடியும். அதை இந்த இடத்துல போட்டுருங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்னொரு முக்கியமான கீ பாயிண்ட் இருக்கு. என்ன கீ பாயிண்ட்னா, எப்பயுமே மேனுவலா மெஷர் பண்றது ஜாஸ்தியா இருக்கும், பிராக்டிகலா மெஷர் பண்றது கம்மியா இருக்கும். மேனுவலா நம்ம கால்குலேட் பண்றோம்ல 3MP பிளஸ் 2Mn, அதாவது ZMP பிளஸ் ZMn போறோம்ல. இந்த மேனுவல் கால்குலேஷன்ல என்ன லாஜிக் வருதுன்னா, 3 புரோட்டான் இருந்தா MP பிளஸ் MP பிளஸ் MP, 2 நியூட்ரான் இருந்தா Mn பிளஸ் Mn, எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கோ அத்தனை தடவை எழுதி ஆட் பண்றோம். இதான் மேனுவல். இது ஆல்வேஸ் பிராக்டிகலி மெஷர்டோட கிரேட்டரா இருக்கும். பிராக்டிகலா ஒரு நியூக்ளியஸ் மாஸ் மெஷர் பண்றோம்னா அப்ப நாம எப்படி அந்த நியூக்ளியஸ் அனுப்புவோம்னா சிங்கிளா தான் அனுப்புவோம். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள 3 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குன்னா 3 புரோட்டான் தனித்தனியா, 2 நியூட்ரான் தனித்தனியா, இல்ல 3 புரோட்டானுக்கு தனித்தனி, அதை ஒரு புரோட்டானுக்கு ஒரு கவர் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த 3 புரோட்டான் 2 நியூட்ரான் ஒன்னு சேர்ந்து சிங்கிள் எலிமெண்டா தான் இருக்கும். அந்த சிங்கிள் எலிமெண்ட் போய் அப்படியே பல்கா என்ன ஆகும்னா மெஷர் ஆகும். அப்ப பிராக்டிகலா மெஷர் பண்றது பல்கா மெஷர் பண்ற மாதிரி இருக்கு. மேனுவலா மெஷர் பண்றது நம்ம நார்மலா ஆட் பண்ணி பண்ற மாதிரி வருது. அதாவது தனித்தனியா ஆட் பண்ணி பண்ற மாதிரி வருது. மேனுவலா பண்றது ஜாஸ்தியா இருக்கும், பிராக்டிகலா பண்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் யோசிப்போம். என் மாஸ் 70 kg, உங்க மாஸ் 50 kg, 70 பிளஸ் 50 இப்படி தனித்தனியா ஆட் பண்ணோம்னா அது மேனுவலி மெஷர்டு 120ன்னு வரும். இப்ப நம்ம 2 பேரையும் சேர்த்து மெஷர் பண்ணணும். இப்ப நம்ம 2 பேரையும் சேர்க்கணும்னா முதல்ல நம்ம 2 பேரும் ஒட்டணும். இப்படி ஒட்டுறது ஈஸி கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு 70 kgல ஒரு 10 kg மாச நான் என்ன பண்றேன்னா எனர்ஜியா மாத்தி அதை பயன்படுத்தி உன்னோட ஒட்டிட்டேன். அப்ப இப்ப நான் 60 kg மாறிட்டேன், நீங்க 50 kg. ஆனா நம்ம 2 பேரும் ஒட்டிட்டோம். அப்போ ஒட்டி சேர்ந்து போறப்ப மாஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 110 தான் வரும். அப்ப மேனுவலா பாக்குறப்ப 120, தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்றப்ப 120, சேர்த்து கண்டுபிடிக்கிறப்ப குறைவா இருக்கு. சேர்த்து கண்டுபிடிக்கிறப்ப ஏன் மாஸ் குறைவா இருக்கு? இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப இவங்க ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஒட்டுறதுதான் பைண்ட். அந்த மாதிரி பைண்ட் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு மாஸ்
எனர்ஜியா மாறி தான் அந்த பைண்டிங்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப ஏதாவது ஒரு மாஸ் எனர்ஜியா மாறுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிராக்டிகலி மெஷர்டு மாஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்பயுமே இதான் கிரேட்டரா இருக்கும், மேனுவல் தான் பிராக்டிக்கல் கம்மியா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். அதை சி ஸ்கொயர்டால மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிரும். அந்த பைண்டிங் எனர்ஜியை ஏவால டிவைட் பண்ணிட்டா பைண்டிங் எனர்ஜி பை நியூக்ளியான்னு கிடைச்சிரும். இதான் பைண்டிங் எனர்ஜிக்குள்ள வர 3 முக்கியமான பாயிண்ட். ஏன்னா மாஸ் நம்பர்னாலும் நியூக்ளியான்ஸ்னாலும் ஒண்ணுதான். பைண்டிங் எனர்ஜியோட தியரி ஒர்க் முடிச்சாச்சு. இதை நாம என்ன பண்ணா இப்ப நான் மூணு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, மாஸ் டிஃபெக்ட், பைண்டிங் எனர்ஜி பை 3 டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கேன்ல. இந்த 3 டேர்ம் நான் என்ன பண்ணா பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் பண்ணும். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், நைட்ரஜன், கார்பன் அப்படின்னு எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா போரானு, அதுக்கப்புறம் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே பண்ணும். எல்லாத்துக்குமே பண்ணிருக்காங்க. பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு கிராஃப் டிரா பண்றாங்க ஃபார் மாஸ் நம்பர் ஏ அண்ட் பைண்டிங் எனர்ஜி பை. கிராஃப் நான் கொஞ்சம் ரஃபா தான் வரைஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீ வரையலாம். புக்கை பார்த்துக்கோ. புக்ல இருந்து கிராஃப் என்ன பண்ணா கொஞ்சம் பெட்டரா அப்ரோச் பண்ணும். அப்ப இதை முடிச்சுட்டு இந்த கிராஃப் வரையணும். அதுக்கப்புறம் இந்த கிராஃபை அனலைஸ் பண்ணும். கிராஃபை அனலைஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். மாஸ் நம்பர் 4, 8, 12, 16, 20 இந்த மாதிரி 4 மல்டிபிள்ஸா மாஸ் நம்பர் இருக்கிறப்ப அப் டு 20 வரையும் பைண்டிங் எனர்ஜி பை நியூக்ளியான் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. இந்த மாதிரி இது 20 வரையும் தான். 20க்கு மேல அவ்வளவு ஷார்ப்பா இருக்காது. 20 வரையும் ஷார்ப்பா இருக்கு. 4 மல்டிபிள்ஸா இருக்கு மாஸ் நம்பர். இதுல புரோட்டானும் நியூட்ரானும் ஈக்குவலா இருக்கு. ஆல்சோ ஈவன் நம்பராவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இது சும்மா ஒரு பாயிண்டா எழுதலாமே தவிர இந்த பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த கர்வ்ல பைண்டிங் எனர்ஜி கிரேட் நம்பர் எது இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் எதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. அதுக்கு நேரா ஏ எவ்வளவுன்னு செக் பண்ணி பார்த்தா 56ன்னு வருது. ஏ 56ங்கிறது அயனை மீன் பண்ணுது. அப்ப அயனுக்கு தான் பைண்டிங் எனர்ஜி பை நியூக்ளியான் இருக்கிறதுலே ஜாஸ்தியா இருக்கு. இது சம பாயிண்ட்பா. ஏன்னா ரியாலிட்டியில அயன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். பைண்டிங் எனர்ஜி கருவும் என்ன சொல்லுதுன்னா அயன் தான் ஸ்ட்ராங்கான பைண்டிங் எனர்ஜி வச்சிருக்குன்னு சொல்லுது. அதனால பைண்டிங் எனர்ஜிங்கிற இந்த கான்செப்ட் இந்த கருவுக்கான நம்பகத்தன்மை ஜாஸ்தி ஆகுது இந்த பாயிண்ட பாக்குறப்ப. ஏன்னா அயன் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு என்ன ஆகுது ஜஸ்டிஃபை ஆகுது இந்த கர்வ் மூலியமா. உண்மையிலுமே அயன் தான் ஸ்ட்ராங். அப்ப உண்மையை இது ரிசம்பிள் பண்றதுனால ஓகே இந்த கான்செப்ட் ட்ரூ அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க இங்க பாருங்களேன், பேர்லயே இருக்கு பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜினா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுக்கான எனர்ஜி. அதான் பைண்டிங் எனர்ஜி. யார் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுக்கான எனர்ஜி? நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கிற எனர்ஜி. அவங்க நல்லா சேர்ந்து இருக்கணும்னா அவங்க மாஸ் அவங்க 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 அட்டாச்மெண்ட் பயங்கரமா இருக்கணும்னா டெஃபினட்டா மாஸ் பிராக்டிக்கல் கம்மியா இருக்கும் மேனுவலோட. அப்ப இந்த டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பைண்டிங் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். இப்ப பாருங்களேன், என்னோட மாஸ் 70, உங்களோட மாஸ் வந்து 60. அப்ப டோட்டலா என்ன ஆகுதுன்னா 130. சாரி, என்னோட மாஸ் 70, உங்களோட மாஸ் 50, டோட்டலா 120. மொத்தமா இப்ப இப்போ ஞானும் நீங்களும் அட்டாச் ஆகி ஒன்னோட ஒண்ணு ஒட்டி சேர்ந்து இருக்கிறப்ப 110. 120 மைனஸ் 110னா 10 வரும். 10 அளவுக்கு பைண்டிங் எனர்ஜி இருக்கும். இதே 120 மைனஸ் 100னா அப்ப 20 வரும். 20 அளவுக்கு பைண்டிங் எனர்ஜி இருக்கும். அப்ப மாஸ் டிஃபெக்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பைண்டிங் எனர்ஜி சூப்பரா இருக்கும். பைண்டிங் எனர்ஜி நல்லா இருக்குன்னா அது ஸ்ட்ராங்கான நியூக்ளியஸ்னு அர்த்தம். பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்குன்னா அது வீக்கான நியூக்ளியஸ்னு அர்த்தம். எது ஸ்ட்ராங்கான நியூக்ளியஸ் எது வீக்கான நியூக்ளியஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. எது ஸ்ட்ராங் எது வீக்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நியூக்ளியர் டென்சிட்டின்னு ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணாங்க. அதுல கண்டுபிடிக்க முடியல. எல்லா நியூக்ளியஸோட டென்சிட்டியும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் கிரேட்டரா வேற இருக்கு. அப்ப எல்லா நியூக்ளியஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுதான் நம்ம 5th பாயிண்டா படிச்சோம். ஆனா பைண்டிங் எனர்ஜி நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்குது. யார் ஸ்ட்ராங் யார் வீக்குங்கிற கிளாரிட்டி கொடுக்குது. இருக்கிறதுலே அயன் தான் வில் ஹாவ் மோர் பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு சூப்பர்பான பாயிண்ட்டையும் இந்த கர்வ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுது. மாஸ் நம்பர் ஏ 40ல இருந்து 120 இந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப பைண்டிங் எனர்ஜி பை ஏ ஆவரேஜா எவ்வளவு இருக்குன்னா 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. இது சூப்பரான நம்பர் தான். இது கம்மியான நம்பர் கிடையாது. மாஸ் நம்பர் கிரேட்டர் than 200 போறப்ப பைண்டிங் எனர்ஜி குறையுது. அப்ப இதெல்லாம் வீக்கான நியூக்ளியஸ். இந்த மாதிரி பெரிய நியூக்ளியஸ் வில் ஹாவ் லெஸ் பைண்டிங் எனர்ஜினா அதை ஃபிஷன் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன நியூக்ளியஸ் வில் ஹாவ் லெஸ் பைண்டிங் எனர்ஜினா அதை ஃபியூசன் பண்ணலாம். அப்ப யாரை ஃபிஷன் பண்ண முடியும்? லெஸ்ஸர் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் கிரேட்டர் நியூக்ளியஸ் சைஸ் வைஸ் இருக்கிற பெரிய நியூக்ளியஸை ஃபிஷன் பண்ணலாம். யாரை ஃபியூசன் பண்ண முடியும்? லெஸ்ஸர் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஸ்மால் நியூக்ளியஸை ஃபியூசன் பண்ணலாம்.
இப்படி ஃபிஷன் பண்ணாலும் ஃபியூசன் பண்ணாலும் அதனால நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபிஷன் பண்றப்பையும் ஃபியூசன் பண்றப்பையும் ப்ரொடியூஸ் ஆகிற ரிசல்ட்னால நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது என்ன பெனிஃபிட்ங்கிறது ஃபிஷன் அண்ட் ஃபியூசன்லயே போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பைண்டிங் எனர்ஜிங்கிற இந்த சினாரியோ யாரை ஃபிஷன் பண்ண முடியும், யாரை ஃபியூசன் பண்ண முடியும், யாருக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு, மேக்சிமம் யாருக்கு அதிகமா இருக்கு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா தெளிவா சொல்லு. முடிச்சாச்சு. இப்ப இதுல ஒரு நோட், எக்ஸ்ட்ரா நோட். என்ன நோட்னா, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, பைண்டிங் எனர்ஜி del m is equal to, சாரி, பைண்டிங் எனர்ஜி B is equal to del m into c ஸ்கொயர் இருக்குல்ல, del m க்கு பதில் இந்த டேர்ம் போட்டுக்கலாம், ZMP plus NMN minus M னு அதை இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டு அந்த செகண்ட் பாயிண்ட்டை திருப்பி நான் எழுதுறேன் பாருங்க. இங்க செகண்ட் பாயிண்ட்டை தான் திருப்பி எழுதியிருக்கேன். பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ZMP plus NMN minus M into c ஸ்கொயர். நியூக்ளியஸ் மாஸ்னு தனியா நம்மளால பிராக்டிக்கலா மெஷர் பண்ண முடியாது. பிராக்டிக்கலா ஆட்டம் மாஸ் தான் மெஷர் பண்ண முடியும். அதனால பிராக்டிக்கல் தாட்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை அப்டேட் பண்ண போறேன். எப்படின்னா, எலக்ட்ரான் மாஸால ஆட் பண்ணி எலக்ட்ரான் மாஸால சப்ராக்ட் பண்ணிருக்காரு. மித்ததெல்லாம் அப்படியே வச்சு. எலக்ட்ரான் மாஸ்ங்கிறது ZME. எம்இங்கிறது ஒரு எலக்ட்ரானோட மாஸ், இசட்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதனால மல்டிப்ளை பண்ணா டோட்டல் எலக்ட்ரான் மாஸ் கிடைச்சிரும். மைனஸ் டோட்டல் எலக்ட்ரான் மாஸ்னு போட்டிருக்கேன். ஒரே டேர்ம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்றதுனால உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனோட அந்த குவாலிட்டி ஸ்பாயில் ஆகாது. இதுல இந்த ரெண்டு டேர்ம்லையும் Z காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டா MP பிளஸ் எம்இன்னு வந்துடும். NMN ரீடைன் பண்றேன், மைனஸ் M ரீடைன் பண்றேன், மைனஸ் ZME ரீடைன் பண்றேன், C ஸ்கொயர்டு ரீடைன். MP பிளஸ் எம்இங்கிறது புரோட்டான் மாஸ் பிளஸ் எலக்ட்ரான் மாஸ். ஒரு புரோட்டான் மாஸையும் ஒரு எலக்ட்ரான் மாஸையும் ஆட் பண்ணிட்டா ஹைட்ரஜன் மாஸ் கிடைச்சிடும். அதனால ZMHன்னு எழுதலாம். NMN ரீடைன் பண்றேன். இதுல மைனஸை வெளியே எடுத்துட்டா நியூக்ளியஸ் மாஸ் பிளஸ் எலக்ட்ரான் மாஸ்னு வரும். நியூக்ளியஸ் மாஸையும் எலக்ட்ரான் மாஸையும் ஆட் பண்ணா ஆட்டம் மாஸ் கிடைச்சிடும். அதை எம்ஏன்னு எழுதியிருக்கேன், இன்டூ C ஸ்கொயர். அப்ப ரெண்டு ஃபார்முலா பைண்டிங் எனர்ஜிக்கு இருக்கு. கிவன் டேட்டால நியூக்ளியஸ் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. கிவன் டேட்டால ஆட்டம் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த கடைசி ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. இப்ப இந்த பைண்டிங் எனர்ஜியை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். டெஃபினட்டா ப்ராப்ளம்லாம் ஈஸி தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. C ஸ்கொயர்டை விட்டுட்டு எழுதுனா மாஸ் டிஃபெக்ட், C ஸ்கொயர்டோட சேர்த்து எழுதுனா அது பைண்டிங் எனர்ஜி, அவ்வளவுதான். ஏன்னா சில நேரம் மாஸ் டிஃபெக்ட்னு கேட்பாங்க. பைண்டிங் எனர்ஜிக்கு தான் ஃபார்முலா இருக்கு, மாஸ் டிஃபெக்ட் இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த டைட்டில். என்னன்னா, இந்த டைட்டிலை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம் இந்த டைட்டிலுக்குள்ளேயே தான் இருக்கும். இன்னொரு டைட்டிலுக்குள்ள போய் பிளே பண்ணாது. அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால நம்மளுக்கு பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு ப்ராப்ளம் வந்துருச்சுனாவே நாம இப்ப படிச்சதுக்குள்ள இருந்து தான் பிளே இருக்கும். ஃபியூச்சர்ல படிக்க போறது, பாஸ்ட்ல படிச்சது, இதுல இருந்து எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த கன்சர்ன் டைட்டில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். நான் ஒரு 4-5 ப்ராப்ளம் நடத்துறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நியூக்ளியர் பிசிக்ஸ்ங்கிற நோட்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த நோட்ஸ் எடுத்துக்கங்க. ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற டைட்டில் இல்லாததுனால நிறைய ப்ராப்ளம்ஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டு ரிமைனிங்ஸ் தான் உனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருப்பேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால. அதனால நான் அப்படியே டர்ன் பண்ணிட்டே போறேன். உங்களுக்கும் நோட்ஸ் இதே ஆர்டர்ல தான் இருக்கும். அப்படியே டர்ன் பண்ணிட்டே போனா ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, அடிஷ்னல் நோட்ஸ் இன் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வரும். தனி நோட்ஸா இருக்காது. நான் உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல இது அட்டாச் ஆயிருக்கும். அடிஷ்னல் பிசிக்ஸ், அடிஷ்னல் ப்ராப்ளம் இன் நியூக்ளியர் பிசிக்ஸ்ங்கிறது அதே நோட்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கும். அப்படியே கொஞ்சம் திருப்பிக்கிட்டே வாங்க, கண்டுபிடிச்சிடலாம். இந்த அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இன் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இப்ப நான் தேர்ட் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டா நோட்ஸ் எடுத்து இந்த ப்ராப்ளம் எடுத்துருங்க. கம்ப்யூட் தேர்ட் ப்ராப்ளம் கரெக்டா எடுத்துக்கங்க. கம்ப்யூட் தி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம்-4 நியூக்ளியஸ் using the following data. Atomic mass of helium 4.00260 U and hydrogen 1.00785. அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க. அட்டாமிக்ஸ் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நான் திருப்பி பைண்டிங் எனர்ஜி ஸ்லைடுக்கு போறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இதுல இதான் மாஸ் டிஃபெக்ட். ஃபர்ஸ்ட் மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ மாஸ் டிஃபெக்ட் del m is equal to ZMH plus NMN minus atomic mass. Zங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அது எத்தனை இருக்குன்னா 2, அதனால 2 போட்டேன். MHங்கிறது ஹைட்ரஜன் மாஸ், அது 1.00785 U, அதை இங்க எழுதிட்டேன். இந்த நம்பர் கூட நீங்க மக்கப் பண்ணிக்கிறது நல்லது. பிளஸ் என்ன நியூட்ரான் நம்பர், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா கிடைச்சிரும்.
which is 2. அதுக்கப்புறம் mன்னா நியூட்ரான் மாஸ். நான் ஏஎம்யூங்கிற கான்செப்ட் நடத்துறப்பே சொல்லிட்டேன். நியூட்ரான் மாஸ், புரோட்டான் மாஸ் வேல்யூலாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அதை அப்படியே இங்க எழுதிட்டேன். 1.008665 மைனஸ் எம்ஏனா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம். அது 4.00260 U அப்படின்னு இருக்கு, அதை எழுதிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணா மாஸ் டிஃபெக்ட் கிடைச்சிடும். இந்த மாஸ் டிஃபெக்டை சி ஸ்கொயர்டால மல்டிப்ளை பண்ணும். அப்போ மாஸ் டிஃபெக்ட் 0.0303838 இன்டூ சி ஸ்கொயர்டுக்கு பதில் சி ஸ்கொயர்னு எழுதிருங்க. அடுத்த ஸ்டெப்ல 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் போட்டு. ஏன்னா நம்ம ஏஎம்யூ அப்படிங்கிற டைட்டில்ல தெளிவா படிச்சாச்சு. 1 ஏஎம்யூக்கு ஈக்குவலண்டான எனர்ஜி தான் இது. ஏஎம்யூல இருக்கு. எனர்ஜியா மாத்தனா இதால மல்டிப்ளை பண்ணா போதும். மல்டிப்ளை பண்ணா எனக்கு அரௌண்ட் 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வரும். இந்த இடத்துலலாம் நீங்க எந்த அப்ராக்சிமேஷனும் பண்ணக்கூடாது, அக்யூரேட்டா எழுதிடணும். இந்த மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ராக்சிமேஷன் பண்ணிக்கலாம். 28 பாயிண்ட் சம்திங்னு வருதுன்னா நீங்க 28 போட்டுக்கலாம். ஆல்சோ பைண்டிங் எனர்ஜி பை நியூக்ளியான்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியான்னா மாஸ் நம்பர் ஏ, பைண்டிங் எனர்ஜி 28, மாஸ் நம்பர் ஏ 4. சால்வ் பண்ணா 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. இப்படிதான்ப்பா சால்வ் பண்ணும். தியரிட்டிக்கலா நம்ம இதான் படிச்சோம். இப்போ ப்ராப்ளமும் அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ ப்ராப்ளம் வித்தியாசமா இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. இதான் வந்து தேர்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். முடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன்னா டிக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிக்கிட்டே போறேன். 11th ப்ராப்ளத்துக்கு வரேன். சாரி, 10th ப்ராப்ளத்துக்கு வரேன். தி மாஸ் ஆஃப் a Li73 nucleus is 0.042 U, less than sum of the masses of all its nucleons. The binding energy per nucleon of Li73 nucleus is nearby. பிராக்டிக்கலா Li73 நியூக்ளியஸோட மாஸ் மெஷர் பண்றாங்க. அது மேனுவலா கால்குலேட் பண்றதோட இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. மேனுவல் கால்குலேஷனை எப்படி எழுதலாம்? 3 புரோட்டான் இருக்கிறதுனால 3 MP எழுதலாம். இதுல இருந்து இதை கழிச்சுட்டா 4 நியூட்ரான், அப்போ 4 M எழுதலாம். இது மேனுவல் கால்குலேஷன். பிராக்டிக்கலா மெஷர் பண்றதை எம்னு டினோட் பண்ணலாம். மேனுவலோட பிராக்டிக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் மாஸ் டிஃபெக்ட். அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க 0.042 யூனிட். ஏன்னா நியூக்ளியஸ் மாஸ் கொடுக்கல. நியூக்ளியஸ் மாஸ் இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு மேனுவலா கம்பேர் பண்றப்பன்னு சொல்றாங்க. மேனுவலை கம்பேர் பண்றப்ப பிராக்டிக்கல் எவ்வளவு கம்மியா இருக்கோ அதான் மாஸ் டிஃபெக்ட். அப்ப மாஸ் டிஃபெக்டை ரெடிமேடா கொடுத்துட்டாங்க. இதை வச்சு பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட் இன்டூ சி ஸ்கொயர். மாஸ் டிஃபெக்ட் 0.042 U, சி ஸ்கொயர்டா அப்படியே ரீடைன் பண்றேன். அடுத்த ஸ்டெப்ல சி ஸ்கொயர்டுக்கு பதில் 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் போட்டுக்கலாம். சால்வ் பண்ண ஆன்சர். பட் கொஸ்டின்ல பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கேட்டிருக்காங்க. அப்ப பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு நீங்க பி பை ஏ பண்ணணும். அப்ப பி பை ஏ பண்றேன். பி 39.102 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் பை ஏ வந்து மாஸ் நம்பர் விச் இஸ் 7 இருக்கு. சால்வ் பண்ணா 5.586 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. இதை ரவுண்ட் பண்ணி 5.6 இருக்கு. நீங்க ஃபைனல் ஸ்டெப்ல அப்ராக்சிமேட் பண்ணிக்கணும். இதான் என்ன 10th கொஸ்டினுக்கான ஆன்சர். டிக் பண்ணுங்க. இப்படிதான் கேட்பாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற டைட்டில் இருக்கிற வரையும் அந்த டைட்டில் இருந்தா என்ட்ரன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம், போர்டுல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாததுனால ஸ்லோவா பைண்டிங் எனர்ஜி, ஃபிஷன் ஃபியூஷன்ல இருந்தெல்லாம் ப்ராப்ளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு லக்கு தான், செம்ம ஈஸியா இருக்கும். ஈஸியா படிக்கலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ 10th ஒன் ஓவர். அடுத்து நான் என்ன பண்றேன்னா 11th ஒன் போறேன். MP denotes the mass of proton and Mn denotes mass of neutron. A given nucleus of binding contains Z proton and N neutron. The mass M of N, Z of nucleus is given by. ஒரு நியூக்ளியஸ்ல எம்பிங்கிறது புரோட்டான் மாஸ், எம்ங்கிறது நியூட்ரான் மாஸ்னு சொல்லிட்டாங்க. இசட் புரோட்டான் இருக்கு, என் நியூட்ரான் இருக்கு. பைண்டிங் எனர்ஜி பீன்ட்டாங்க. நியூக்ளியஸ் மாஸ் கேட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் மாஸ் கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இசட் எம்பி பிளஸ் என்எம்என் மைனஸ் எம் இன்டூ சி ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். நான் நார்மலா நியூக்ளியஸ் மாஸை ஸ்மால் எம்னு டினோட் பண்ணுவேன். என் நொட்டேஷன் அது.
இந்த கொஸ்டின் செட்டர் நொட்டேஷனை பயங்கரமா காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எந்த நொட்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின் செட்டர் பைண்டிங் எனர்ஜியை பீனு சொல்லிட்டதுனால நான் பீனு மாத்திட்டேன். அப்படியே சி ஸ்கொயர்டை கீழே கொண்டு வந்துட்டேன். ரிமைனிங் அப்படியே ரீடைன் பண்றேன். ZMP பிளஸ் NMN மைனஸ் M. இதான் நியூக்ளியஸ் மாஸ். இதை தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மைனஸ் எம் அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துட்டா பிளஸ் எம் ஆயிடும். அப்ப ZMP பிளஸ் NMN மைனஸ் இது அப்படியே இங்கிட்டு கொண்டு போயிட்டா B/C ஸ்கொயர். இதான் இந்த கொஸ்டினுக்கான முடிச்சாச்சு. இதுவும் சிம்பிள் தான். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு, பார்த்துட்டா முடிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 16. Calculate the mass defect and binding energy per nucleon of the Ag-10847 nucleus. Atomic mass of Ag கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் மாஸ்னா ஆட்டம் மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி ஆட்டம் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கடைசி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். திருப்பி நான் பைண்டிங் எனர்ஜியோட ஸ்லைடுக்கு தான் போறேன். கடைசி ஃபார்முலா இதான். இதுல ZMH பிளஸ் NMN மைனஸ் அட்டாமிக் மாஸ், இதுதான் மாஸ் டிஃபெக்ட். முதல்ல அதை கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் டேட்டாஸை எழுதிக்கிறேன். ஸோ மாஸ் டிஃபெக்ட் ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அட்டாமிக் மாஸ் கொடுத்ததுனால நம்ம நோட்ல இருக்கிற அந்த கடைசி ஃபார்முலா எடுக்கணும். டேட்டாஸை எழுதிட்டேன். ஹைட்ரஜன் மாஸ் மனப்பாடம் பண்ணிக்கிறணும், நியூட்ரான் மாஸும் மனப்பாடம் பண்ணிக்கிறணும், அட்டாமிக் மாஸ் MA அவங்க கொடுத்துட்டாங்க. மாஸ் டிஃபெக்ட் ஃபார்முலாவும் எழுதிட்டேன். இப்போ Z ஃபில் பண்ணுங்க. Z நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 47, அதை இங்க எழுதிடலாம். ஹைட்ரஜன் மாஸ் 1.00785 எழுதிட்டேன். பிளஸ் நியூட்ரான் வேணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நியூட்ரான் கிடைச்சிரும். இப்போ 108ல இருந்து மைனஸ் பண்ணி 47 எழுதுனா 61 வரும். நியூட்ரான் மாஸ் வந்து 1.00866 எழுதியாச்சு. மைனஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் Ag, அது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 107.9059949 U. இப்ப இதை பெருக்குனா எனக்கு 47.36895 வருது. இதை பெருக்குனா 61.528565 வருது. இதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். கூட்டி கழிச்சு எழுதுனா எனக்கு மாஸ் டிஃபெக்ட் 0.991566 வருது. இந்த மாஸ் டிஃபெக்டை சி ஸ்கொயர்டால மல்டிப்ளை பண்ணா பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிடும். சி ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எழுதிட்டு அடுத்த அட்டம்ப்ட்ல மாஸ் டிஃபெக்ட் போட்டு சி ஸ்கொயருக்கு பதில் 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் போட்டா எனக்கு ஆன்சர் 923.147946 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வருது. அதை ஏவால டிவைட் பண்ணா பைண்டிங் எனர்ஜி பை நியூக்ளியான் கிடைச்சிரும். A108 டிவைட் பண்ணி ஆன்சர். நோட்ஸ்ல இது அப்படியே எழுதிருங்க. நான் நோட்ஸ்ல எழுதியிருக்கிற சொல்யூஷன் தப்பு. அவசரத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு டீல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நியூக்ளியஸ் மாஸ் கொடுத்தாங்க. இப்ப நான் வந்து அட்டாமிக் மாஸை கொஸ்டின்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் கடைசி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். இதான் லாஜிக். அதனால கடைசி ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா ஆன்சர் எடுத்திருக்கேன். நீங்க நோட்ஸ்ல இந்த பேஜ் கடைசி பேஜா இருக்கும். சொல்யூஷனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. அப்டேட்லாம் பண்ணாதீங்க, தப்பு தப்பா வரும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இதே மாதிரி எழுதிருங்க. ஸோ இதை எழுதவும் செய்யுங்க. ஆல்சோ என்னது டவுட் இருந்தாவும் கேளுங்க.
கம்ப்ளீட்டடா. இப்ப நீங்க செக் பண்ணுங்கப்பா. பைண்டிங் எனர்ஜிங்கிற இந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்திருக்கிற புது பாயிண்ட். மித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். இதுல நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். பைண்டிங் எனர்ஜி மித்த பாயிண்ட்ஸ்லயும் கேட்கலாம். நம்ம மித்த பாயிண்ட்ஸ்ல வர வாய்ப்பு இல்ல. பர்டிகுலரா பைண்டிங் எனர்ஜில ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அட்டாமிக் மாஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபார்முலால கடைசி செக்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. நியூக்ளியஸ் மாஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பைண்டிங் எனர்ஜிக்கான ப்ராப்ளம்ஸ் தேடி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இவ்வளவுதான் ப்ராப்ளம். இந்த ஸ்டைல்ல தான் வரும். கம்ப்ளீட்டடா. கம்ப்ளீட்டட்னா சேட் பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா டவுட்டை ஷேர் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. நம்ம அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகேப்பா. இப்ப நான் என்ன பண்றேன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இப்ப நீங்க கொஞ்ச நேரம் நோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 8th பாயிண்ட். 8th பாயிண்ட் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ். நியூக்ளியஸ்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் தான் இருக்காங்க. நியூக்ளியஸோட ரேடியஸே ரொம்ப கம்மி. அப்ப உள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரான்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதுல நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. புரோட்டானு பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நான் ஒரு 2 புரோட்டான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு அக்ராஸா ஒரு ஸ்ட்ராங் கூலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இப்ப அந்த ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸோட ஃபார்முலா 1/4πε0. அதான் கேன்னு எழுதியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் கியூ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஆர் ஸ்கொயர் ரீடைன். கே 9 × 10⁻9. அப்புறம் கியூக்கு பதில் புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ ஃபில் பண்ணிட்டேன். 1.6 × 10⁻−19. கியூ ஸ்கொயர்டுங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்டு. ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ புரோட்டானா அப்ராக்சிமேட்டா 10⁻−15 போட்டிருக்கேன். ஆர் ஸ்கொயர்டுங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். ரஃபா 230 நியூட்டன் வருது. இது ஃபோர்ஸ். நான் இதை வச்சு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறேன். பை நியூட்டன் செகண்ட் லா. ஆக்சிலரேஷன்னா ஃபோர்ஸ் பை எம். ஃபோர்ஸ் 230 போட்டேன். மாஸ் ஆஃப் புரோட்டான் ஃபில் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா 10⁻29 வருதுப்பா. 10⁻29ங்கிறது பயங்கரமான ஆக்சிலரேஷன். இப்ப நான் இந்த மொபைலை இங்க கையில வச்சிருக்கேன். ரிலீஸ் பண்றேன். கீழே போக போக மொபைலோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் ரைஸ் ஆகுதுன்னா இங்க ஆக்சிலரேஷன் இருக்குன்னு அர்த்தம்.
ஆக்சிலரேஷன் சம்பந்தமா ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா டூ வீலரை இமேஜின் பண்ணுங்க. டூ வீலர்ல இப்படி பண்றோம்ல, இதான் ஆக்சிலரேஷன். அப்படி ஆக்சிலரேட் பண்ணா ஸ்பீட் மாறும். அப்ப மொபைல் கீழே வருது, அப்ப அதோட ஸ்பீட் ரைஸ் ஆகுதுன்னா அப்ப ஆக்சிலரேஷன் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆக்சிலரேஷன் எவ்வளவுன்னா 10. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிற புரோட்டானோட ஆக்சிலரேஷன் எவ்வளவு அப்படின்னா 10^29. பாருங்க, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜஸ்ட் 10, 9.8. அதை தான் நான் 10ன்னு சொல்றேன். இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற புரோட்டான் ஆக்சிலரேஷன் 10^29. பயங்கரமா இருக்குப்பா. கிராவிட்டி அப்படிங்கிற அந்த ஆக்சிலரேஷனை கம்பேர் பண்றப்ப இது கிட்டத்தட்ட 10^28 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கு. 10ங்கிற இந்த ஆக்சிலரேஷனுக்கே மொபைல் பாருங்க எவ்வளவு வேகமா கீழே வருது. அப்ப அந்த மாதிரி 10^28 டைம்ஸ் கிரேட்டரா இருக்குன்னா புரோட்டான் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா நியூக்ளியஸ்ல இருந்து பறந்துருக்கணும். அதுதான் இங்க நடந்திருக்கணும். ஆனா அவ்வளவு பயங்கரமான ஆக்சிலரேஷன்னா புரோட்டான் ஆக்சிலரேட் ஆச்சு, விட்டு வெளியே போயிருக்கும். ஆனா அப்படி வெளியே போகல. எல்லா புரோட்டானும் நியூக்ளியஸ்குள்ள ஒற்றுமையா காரணம்னு யுகாவாங்கிற சயின்டிஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா நியூக்ளியர் போர்ஸ் தான் காரணம். இப்ப இந்த ரெண்டு புரோட்டானுக்கு நடுவுல ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் போர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ் போர்ஸோட வெரி வெரி ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் போர்ஸ் ஒண்ணு இவங்களுக்கு அக்ராஸா இருக்கு. அதான் நியூக்ளியர் போர்ஸ். ரிப்பல்சிவ் எஃபெக்டோட அந்த நியூக்ளியர் போர்ஸ்ங்கிற அட்ராக்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப டாமினேட்டடா இருக்கிறதுனாலதான் புரோட்டான் எஸ்கேப் ஆகல அப்படின்னு யுகாவா சொல்றாரு. இதான்ப்பா நியூக்ளியர் போர்ஸ். நானும் புரோட்டான், நீயும் புரோட்டான், நம்ம ரெண்டு பேரும் ரிப்பல் ஆயிருக்கு, ஆகல. காரணம் என்ன? நம்மளுக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்சிவ் போர்ஸோட வேற ஒரு கிரேட்டர் போர்ஸ் இருக்கு. அந்த கிரேட்டர் போர்ஸ் தான் நியூக்ளியர் போர்ஸ். நான் புரோட்டான், நீ புரோட்டான், நம்மள மாசா கூட ட்ரீட் பண்ணலாம். மாசா ட்ரீட் பண்ணா கிராவிடேஷனல் போர்ஸ் வரும். சார்ஜா ட்ரீட் பண்ணா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் போர்ஸ் வரும். இந்த போர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்க இருக்கு. ஆனா இவங்களை காட்டிலும் ஹைலி டாமினேட்டடா நியூக்ளியர் போர்ஸ்னு ஒண்ணு இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற மித்த போர்ஸ்லாம் நெக்லிஜிபிளா இருக்கு. அந்த நியூக்ளியர் போர்ஸ்னாலதான் இவங்க ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சேர்ந்து இருக்காங்க. நியூக்ளியர் போர்ஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட்ங்கிறாங்க. அதாவது புரோட்டானுக்கு நடுவுலயே நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும், புரோட்டான் நியூட்ரானுக்கு நடுவுலயே நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும், நியூட்ரான் புரோட்டானுக்கு நடுவுலயே நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும், நியூட்ரானுக்கு நடுவுலயே நியூக்ளியர் போர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 1, 2, 3 இருக்கா, ஃபோர்த் ஒன்னா நியூட்ரான் போட்டு இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்ட போர்ஸ்ல இதான் ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஸ்னு ப்ரூவன் ஆயிருக்கு. வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஸ் எதுன்னு கேட்டா நியூக்ளியர் போர்ஸ்னு சொல்லலாம். கிராவிடேஷனல் போர்ஸ் மாதிரி 10^40 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கு. ஆக்சலரேஷன் 10^28. நான் இப்ப பேசுறது போர்ஸ். ஒரு மாசுக்கு நீங்க கிராவிடேஷனல் போர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எவ்வளவு இருக்குமோ அந்த மாதிரி 10^40 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கு நியூக்ளியர் போர்ஸ். அதுக்கு அடுத்து என்ன? இது ஷார்ட் ரேஞ்ச் போர்ஸ். பக்கத்துல இருந்தாதான் நியூக்ளியர் போர்ஸ் வேல்யூ. நான் ஒரு புரோட்டான், நீங்க ஒரு புரோட்டான், 100 கிலோமீட்டருக்கு அந்த சைட்ல இருந்தீங்க, நான் இந்த பக்கம் இருக்கேன்னா நியூக்ளியர் போர்ஸ் வராது. நியூக்ளியர் போர்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் போர்ஸ். இதான்ப்பா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் போர்ஸ். இது ஒரு சின்ன தியரி பாவலம். இருக்கிற பாயிண்ட டெவலப் பண்ணி நீ நீட்டா எழுதிக்க வேண்டியது. இப்ப இந்த புரோட்டான் நியூட்ரான் இல்ல நியூட்ரானுக்கு நடுவுல ஸ்ட்ராங்கான சார்ஜ் இண்டிபெண்டன்ட் நியூக்ளியர் போர்ஸ்னு ஒண்ணு வருதுல, அதுக்கு காரணம் மீசான்ங்கிற பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச். நான் ஒரு புரோட்டான், நான் என்கிட்ட இருக்கிற மீசான் கொடுத்தா நான் நீனும் ஒட்டிக்குவோம். அதான் ஒட்டுறதா நியூக்ளியர் போர்ஸ். நீ ஒரு புரோட்டான், நீ ஒன்ட்ட இருக்கிற மீசான ஒரு நியூட்ரான் கொடுத்தா நீயும் அந்த நியூட்ரானும் ஒட்டிக்குவோம். அந்த நியூட்ரான் மீசான எனக்கு கொடுத்துச்சுன்னா நானும் நியூட்ரானும் ஒட்டிக்குவோம். இப்படியே எல்லாரும் நம்மளுக்குள்ள புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு சார்ஜ் எல்லாம் இங்க பார்க்க தேவையில்ல. நம்மளுக்குள்ள இந்த மீசான்ங்கிற அந்த பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால எல்லாரும் ஒட்டிக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒன்னோட ஒன்று இந்த டைப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மித்த ரிப்பல்சிவ் மித்த போர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அது நெக்லிஜிபிளா இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது பயங்கரமா இருக்கு, படுபயங்கரமா இருக்கு. அதனால நியூக்ளியர் சிங்கிள் பஞ்சா இருக்கு. இதான்ப்பா நியூக்ளியர் போர்ஸ். சிம்பிள் டைட்டில் பா, ஒரு சின்ன தியரி டைட்டில். ப்ராப்பர்ட்டிஸா அப்படியே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா மாத்தி விடலாம். அப்படி ஏதாவது கொஸ்டின் கேட்டாதான் உண்டு. மற்றபடி இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ 8th பாயிண்ட் ஓவர். நான் நேரா 9th பாயிண்ட்டுக்கு போறேன். ஸோ 9th பாயிண்ட் நியூட்ரான் டிஸ்கவரி.
பெர்லியம்ங்கிற ஒரு சின்ன நியூக்ளியஸோட ஆல்பா பார்ட்டிகளுங்கிற இன்னொரு சின்ன நியூக்ளியஸ், ஹீலியம் நியூக்ளியஸ் வேகமா மோத விடுறாங்க. யார் இதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா போத் அண்ட் பெக்கர்ங்கிற 2 சயின்டிஸ்ட். இந்த ரியாக்ஷன்ல கார்பனும் ஒரு எக்ஸ்ட்ரா சம்திங்கும் வருது. போத்தும் பெக்கரும் ஆரம்பத்துல இதை காமான்னு நினைச்சிட்டாங்க. லேட்டரா சாட்விக் வந்து இது காமா கிடையாது நியூட்ரான் ரெகக்னைஸ் பண்ணாங்க. நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக். போத் அண்ட் பெக்கர் தான் இந்த ரியாக்ஷனை இன்வென்ட் பண்ணுது. ஆனா அவங்க இதை நியூட்ரான் சொல்ல காமான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏன் காமான்னு சொன்னாங்கன்னா காமாவுக்கு சார்ஜ் கிடையாது. இந்த ப்ரொடியூஸ் ஆன சம்திங்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்றாங்க. பொதுவா எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சார்ஜுக்கு செட் பண்ணா அதோட பாத்து டிவியேட் ஆகும். தாம்சன் தான் அந்த கான்செப்ட்லாம் இன்வென்ட் பண்ணுது. ஒரு ஆளுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணுங்க, பாத்து டிவியேட் ஆச்சுன்னா சார்ஜ் இருக்கு, பாத்து டிவியேட் ஆகலன்னா சார்ஜ் இல்லைங்கிறாங்க. அப்ப இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்றாங்க, பாத்து டிவியேட் ஆகல, அதனால இதுக்கு சார்ஜ் இல்ல, அதனால இது காமான்னு முடிவு பண்றாங்க. காமான்னு முடிவு பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. காமாவுக்கு பெனிட்ரேட்டிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. பெனிட்ரேட்டிங் பவர்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இப்ப காமா பட்டுச்சுன்னா காமா அந்த ஆப்ஜெக்ட்குள்ள பெனிட்ரேட் ஆகி வெளியே வந்து இப்ப இந்த ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆன அந்த சம்திங்க்கு சார்ஜ் இல்ல, பெனிட்ரேட்டிங் பவர் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டும் காமாவுக்கு ஒத்து போகுது. அதனால ரிலீஸ் ஆன சம்திங் காமா ரே, காமா பார்ட்டிகல் முடிவு பண்ணிட்டாங்க போத்தும் பெக்கரும். இல்ல இது காமா கிடையாது, இது நியூட்ரானு. நியூட்ரானுக்கும் காமாவுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன சிமிலாரிட்டினா 2 பேருக்கும் சார்ஜ் கிடையாது. ஆனா நியூட்ரானுக்கு மாஸ் இருக்கு, காமாவுக்கு மாஸ் கிடையாது. அப்ப வெளியே வந்த சம்திங் வந்து மாஸ் இருக்கு அப்படின்னு சாட்விக் கண்டுபிடிச்சாரு. அதனால இதை காமான்னு சொல்ல முடியாது, இதுக்கு வேற பேர் வைக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு நியூட்ரான்ங்கிற பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. இதோட மாஸ் புரோட்டான் மாஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு நியூட்ரான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அனாலிசிஸ்ல தான் ஒரு சம பாயிண்ட் கிடைக்குது. என்னன்னா ஹைட்ரஜன் நியூக்ளியஸ்ல மட்டும் நியூட்ரான் இல்ல, வேற எல்லா நியூக்ளியஸ்லயும் நியூட்ரான் இருக்கு. இந்த நியூட்ரான் நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற வரையும் செம ஸ்டேபிளா இருக்கு. நியூக்ளியஸ் விட்டு வெளியே வந்தா இது அன்ஸ்டேபிளா இருக்கு. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் நியூட்ரானோட கைனடிக் எனர்ஜியை பேஸா வச்சுக்கிட்டு ஸ்லோ நியூட்ரான், ஃபாஸ்ட் நியூட்ரான் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணலாம். ஃபாஸ்ட் நியூட்ரான் ரொம்ப டேஞ்சர்ப்பா. ஸ்லோ நியூட்ரானும் சில இடங்கள்ல டேஞ்சர். அதனாலதான் எனர்ஜியை வச்சு நியூட்ரானோட அந்த விகரஸ்னஸை பத்தி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் நியூட்ரானோட ப்ராப்பர்ட்டி. அப்ப நீங்க இந்த நியூட்ரான் டிஸ்கவரி ஈக்குவேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு நேரா ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துடும். ப்ராப்பர்ட்டினா இப்ப நான் சொன்னல, hydrogen nucleus does not have neutron. Inside nucleus, neutron is highly stable. Outside, it is unstable. Based on kinetic energy, neutron is classified as slow and fast neutron. இதை மட்டும் எழுதுனா போதும். இந்த நடுவுல எழுதியிருக்கலாம் ஹாஃப் லைஃப் பீரியட், ஒரு ரியாக்ஷன், இது தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தாதான், இது ரேடியோ ஆக்டிவிட்டி படிச்சாதான் இது புரியும். ரேடியோ ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இல்லாததுனால, சிலபஸ்ல இல்லாததுனால, இப்ப நான் பாக்ஸ் பண்றேன்ல, கர்சர் வச்சு மூவ் பண்ணி காமிக்கிறேன்ல, அது நம்மளுக்கு தேவையில்ல. நீ நோட்ஸ்ல என்ன பண்ணிடு, இந்த போர்ஷனை பிராக்கெட் போட்டு கிராஸ் பண்ணிடு, சின்னதா அடிச்சு நீட்டா வச்சுடு. இதான்ப்பா நியூட்ரான் டிஸ்கவரி. இந்த நியூட்ரான் டிஸ்கவரி நம்மளுக்கு அபிஷியலா சிலபஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை நம்ம படிக்காமையும் போக முடியாது. ஏன்னா நியூட்ரான் நம்மளுக்கு நியூக்ளியஸ்குள்ள தானே இருக்கு. அப்ப நியூக்ளியஸ்குள்ள இருக்க நியூட்ரானை பத்தி நாம ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம நியூட்ரான் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம போறது அட்வைசபிள் கிடையாது. அது இல்லாம அது ஒண்ணு கஷ்டமான ஈக்குவேஷனாவும் இல்லை. அதனால ரொம்ப சிம்பிள் பாயிண்ட், சிம்பிளா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா போதும். அப்ப நியூக்ளியஸோட இன்ட்ரோ பாயிண்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூக்ளியஸ், நியூக்ளியஸோட கிளாசிபிகேஷன் ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோனு, ரேடியஸ், டென்சிட்டி. இது 5 டம்மி பாயிண்ட். டென்சிட்டி முக்கியமான பாயிண்ட், பட் படிக்கிறதுக்கு டம்மி. 6வது ஏஎம்யூன்னு ஒரு கான்செப்ட் கால்குலேஷனுக்காண்டி டீல் பண்ணிருப்போம். 7வது பைண்டிங் எனர்ஜி. நம்ம சிலபஸ், பிரசன்ட் சிலபஸ் படி ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 8வதா நியூக்ளியர் ஃபோர்ஸ், அது தியரி பாயிண்ட் தான். 9வதா நியூட்ரான் டிஸ்கவரி, அதுவும் தியரி பாயிண்ட். முடிச்சாச்சு. இன்னும் 2 பாயிண்ட் தான் பெண்டிங். ஒன்னு ஃபிஷன், இன்னொன்னு ஃபியூசன். இப்ப இதுவரையும் மொத்தமா ஒரு கிளான்ஸ் பாருங்க.
ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இதுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ், டென்சிட்டி, அதுல வர ப்ராப்ளம்ஸ்லாம் போன கிளாஸே நடத்திட்டேன். ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் இன்னைக்கு நான் சீன்ல எடுத்துட்டு வரல. அது ரொம்ப ஈஸியா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான், அதை நடத்திட்டேன். ஸோ ஒரு கிளான்ஸ் பாருங்க, டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட் சேட் பண்ணிடுங்க. ஃபிஷன் ஃபியூஷனுக்குள்ள போயிடலாம். மீசான்ங்கிறது ஒரு எனர்ஜி தான். மீசான்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. மீசான்ங்கிறது ஒரு எனர்ஜி தான். இப்ப என்கிட்ட இருக்கிற மீசான்ங்கிற எனர்ஜி, அதுக்கு பேர் மீசான், அது ஒரு எனர்ஜி. நான் அதை உன்கிட்ட கொடுத்துட்டா நீ ஒட்டிக்குவ என்னோட, அவ்வளவுதான். அதனாலதான் நியூக்ளியஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு, நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டான் நியூட்ரான்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மீசான் எனர்ஜியை தான் சில சயின்டிஸ்ட் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்றாங்க. பைண்டிங் எனர்ஜிலே நான் இதே எக்ஸ்பிளனேஷன் தானே கொடுத்தேன். ஸோ அப்போ ஒரு சில பேர் அதை பைண்டிங் எனர்ஜியா பாக்குறாங்க, ஒரு சில பேர் வந்து பைண்டிங் எனர்ஜிக்கு பதில் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ங்கிற அந்த வேர்ட்ல பாக்குறாங்க. ரெண்டும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஏறக்குறைய இல்ல, டெஃபினட்டா ஒண்ணுதான். அதனாலதான் நான் பாயிண்டா போடுறேன். ஒரு டைட்டிலா போட்டு இதை தனியா வச்சுக்கோ, இதை தனியா வச்சுக்கோ, குழம்பிராதா அப்படின்னு சொல்றேன். நான் உனக்கு மீசான் ஷேர் பண்ணிட்டா நீ எனக்கு அடிமை, நீ யாருக்காவது மீசான் ஷேர் பண்ணிட்டா அவன் உனக்கு அடிமை. இப்படியே எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்குவாங்க. நான் தானே சொன்னேன், பைண்டிங் எனர்ஜி நடத்துறப்ப என்ன சொன்னேன், நான் உன்கிட்ட ஒட்டணும்னா என்னோட மாச எனர்ஜியா மாத்தி தான் ஒட்ட முடியும்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஓகேப்பா, இப்ப நாம அடுத்து போவோம். இப்பயும் நீங்க அகைன் நோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸ்டோரி தான், ஹெவியா ஸ்டோரி தான் வரும். நியூக்ளியர் பிசன், யுரேனியம் 235 இதோட ஒரு ஸ்லோ நியூட்ரான மோத விடுறாங்க. மோத விட்டா எனக்கு யுரேனியம் 23692ன்னு ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வரும். இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் பேரியம் கிரிப்டான் அப்படின்னு ரெண்டா உடையுது. அது இல்லாம ஒரு 3 நியூட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுது. சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இந்த ரியாக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது. சில நேரங்கள்ல இதே யுரேனியம் 235ஓட ஒரு நியூட்ரான் மோதுறப்ப அதே மாதிரி யுரேனியம் 23692 அப்படின்னு மாறுது. இது அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் பிரேக் ஆகி எக்ஸி, எஸ்ஆர் இந்த மாதிரி நியூக்ளியஸா பிரேக் ஆகி 2 நியூட்ரானை ரிலீஸ் பண்ணி சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். யுரேனியம் 235 நியூட்ரான் மோதுறப்ப சில நேரங்கள்ல இது நடக்குது, சில நேரங்கள்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது. இப்படி டோட்டலா 90 டிஃபரெண்ட் பாசிபிள் ரியாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இதுல நான் 2 தான் எழுதியிருக்கேன். இது இல்லாம இதே மாதிரி இன்னொரு 88 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த 90 டிஃபரெண்ட் பாசிபிள் ஃபிஷன் ரியாக்ஷன் ஆஃப் யுரேனியம் 235ல இது 2 தான் மேஜரா நடக்குது. அதனால எல்லா புக்கும் இந்த 2 தான் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. சில புக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. அது தப்பு, 2யுமே ஹைலைட் பண்ணும். அதனால இந்த 2யும் நான் ஹைலைட்டடா எழுதுறேன். இப்ப பாயிண்ட் என்னன்னா, மேபி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. ரெண்டாவது ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா 2 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. இது நடக்குமா இது நடக்குமான்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இங்க ப்ராபபிலிட்டி தான், எது வேணாலும் நடக்கலாம். இது நடந்தா 3 நியூட்ரான், இது நடந்தா 2 நியூட்ரான்னா அப்போ ஒரு பிசன்ல எத்தனை நியூட்ரான் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா 3 எழுதுறதா இல்ல 2 எழுதுறதான்னு ஒரு டவுட் வந்துடும்.
அதனால என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிசன்ல ஆவரேஜா 2.5 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 3 வேணா 2 வேணா ஆவரேஜ் போட்டு 2.5 சொல்ல சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ப்பா. இப்ப இந்த நியூக்ளியர் பிசன்ங்கிற இந்த ரியாக்ஷன்ல ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஆரம்பத்துல பேரியம் கிரிப்டான்லாம் இந்த ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி வேகமா டிராவல் ஆகுது. வேகமா டிராவல் ஆகுற அந்த அந்த லாஜிக்ஸ் அப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீட் எனர்ஜியா மாத்திக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இத நீ வேகமா டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு பதிலா ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப 2 ரியாக்ஷன்ல எந்த ரியாக்ஷன் எடுக்கிறது? எல்லா புக்கும் இந்த ரியாக்ஷன் தான் எடுத்திருக்காங்க. அதனால நானும் இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டு ஒரு ரியாக்ஷன், ஒரு பிசன் ரியாக்ஷன்ல எவ்வளவு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அதனால அந்த ரியாக்ஷனை நீட்டா எழுதிட்டாங்க. யுரேனியம் 235 92 ஒரு நியூட்ரான் மோதி பேரியம் கிரிப்டான் 3 நியூட்ரான் பிளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து. இப்ப அடுத்து என்ன? இதுக்கு பேர் ரியாக்டன்ட், இதுக்கு பேர் ப்ராடக்ட். ரியாக்டன்ட்ல யுரேனியமும் நியூட்ரான் இருக்கு. நீங்க ரியாக்டன்டோட டோட்டல் மாஸ் கண்டுபிடிக்கணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் யுரேனியம் மாஸ் எழுதுறேன், அப்புறம் நியூட்ரான் மாஸ் எழுதிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் மாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இந்த டோட்டல் மாஸை மக்கப் பண்ணிருங்க. இதை மக்கப் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை, மக்கப் பண்ணா நல்லா இருக்கும். மக்கப் பண்றதா பெஸ்ட். நீங்க அதை விட்டு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி ப்ராடக்ட்ல பேரியம் கிரிப்டான் 3 நியூட்ரான் இருக்கு. இப்ப எனக்கு ப்ராடக்டோட டோட்டல் மாஸ் வேணும். ஃபர்ஸ்ட் பேரியம் எழுதிட்டாங்க, அடுத்து கிரிப்டான் எழுதிட்டாங்க, அடுத்து ஒரு 3 நியூட்ரான் எழுதிட்டாங்க. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் கிடைச்சிடும் 235.829095. இந்த டோட்டல் மாஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறோம். ரியாக்டன் மாஸுக்கும் ப்ராடக்ட் மாஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இது 236ல இருக்கு, இது 235ல இருக்கு. இது ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சா வர மாஸுக்கு மாஸ் டிஃபெக்ட்னு பேரு. நீங்க இந்த மாஸ் டிஃபெக்ட பைண்டிங் எனர்ஜி மாஸ் டிஃபெக்டோட குழப்பிக்க கூடாது, அதை அங்கேயே விட்டுரு. இங்க இதை நீ தனியா பாரு. இது அப்படியே எனர்ஜியா மாத்தணும். மாஸ் டிஃபெக்ட் எப்ப இருந்தாலும் சி ஸ்கொயர்டால மல்டிப்ளை பண்ணா எனர்ஜி கிடைச்சிடும். சி ஸ்கொயர்டுக்கு பதில் 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் போடும். போட்டா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்குது ஜஸ்ட் ஒரு பிசன்ல. இந்த 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஜஸ்ட் பை சிங்கிள் பிசன் கிடைக்குதுல, இந்த எனர்ஜி ஆக்சுவலா சம் கேஜிஸ் ஆஃப் கோலை பர்ன் பண்ணா ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜிக்கு ஈக்குவல் பா. ஒரு 15-20 கிலோ கோலை பர்ன் பண்ணா எவ்வளவு எனர்ஜி வருமோ அந்த எனர்ஜி ஒரு பிசன்ல கிடைக்குது. சில நேரங்கள்ல கெமிக்கல் யூஸ் பண்ணி ரியாக்ஷன் பண்ணாலும் ஹீட் எனர்ஜி வரும். பயங்கரமா கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணா ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி ஜஸ்ட் ஒரு பிசன் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த ஹீட் எனர்ஜி எக்ஸ்ட்ரீமா இருக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஹீட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அப்ப இதுல ஹீட் எனர்ஜி மட்டும் வரல, இந்த 3 நியூட்ரான் வருது. இந்த 3 நியூட்ரான் சப்போஸ் அடுத்து இன்னொரு 3 யுரேனியம் 235ல போய் மோதிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரியாக்ஷன் 3 தடவை நடக்கும். 3 தடவை ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 9 நியூட்ரான் வரும். இந்த 9 நியூட்ரான் 9 யுரேனியம் 235ல போய் மோதிருச்சுன்னா 9 தடவை ரியாக்ஷன் நடந்து 27 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற நியூட்ரானை வச்சு ஃபர்தர் ஃபிஷனை என்கரேஜ் பண்ணிட்டோம்னா தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சு. தொடர்ச்சியா நடந்துச்சுன்னா அதை செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். நியூட்ரான் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி செயின் ரியாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 3 நியூட்ரான் வருது. அடுத்த ஸ்டெப்ல இந்த 3 நியூட்ரானை யூட்டிலைஸ் பண்ணா 9 நியூட்ரான் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 9 நியூட்ரானை யூட்டிலைஸ் பண்ணி ரியாக்ஷனை பண்ணோம் அப்படின்னா 27 நியூட்ரான் வரும்.
4வது ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா 27 நியூட்ரான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி 27 யுரேனியம்ல மோதி 81 நியூட்ரான் வரும். இப்படியே 100வது ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 10⁻40 நியூட்ரான்ஸ் வந்துடும். 2.5 into 10⁻40 நியூட்ரான்ஸ் வரும். அப்ப 100வது ஸ்டெப்ல 2.5 into 10⁻40 நியூட்ரான்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அத்தனை தடவை அது யுரேனியம்ல மோதி அத்தனை நியூட்ரான்ஸும் இப்ப யுரேனியம் 235ல மோதும். அப்படி மோதுச்சுன்னா ஒரு ரியாக்ஷன்லயும் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா? அப்ப 2.5 into 10⁻40 into 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஆகும்னா 8 into 10⁻9 ஜூல் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் 100வது ஸ்டெப்ல. இந்த 100வது ஸ்டெப் நடக்கிறதுக்கு 2 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ள நடந்துடும். அவ்வளவு வேகமா இந்த நியூட்ரான் என்ன ஆகும்னா திருப்பி யுரேனியம்ல மோதி மல்டிபிள் ஆகி ஹீட்டையும் மல்டிபிள் பண்ணி 100 ஸ்டெப்ல இப்ப நான் சொன்ன மாதிரி 8 into 10⁻9 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் அப்படியே மேபி அப்படியே வெளியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே அழிஞ்சு போயிடும். இந்த 8 into 10⁻29 ஜூல் ஆஃப் ஹீட் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா சில வருடங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையான பவர்ஸை கொடுத்துடலாம், தேவையான அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். பாருங்களேன், சம் இயர்ஸுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுமோ அதை ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ அது ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ்லயே பிசன் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அப்ப அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இததான் ஆட்டம் பாம்னு சொல்றோம். நிறைய பேர் இதை நியூக்ளியர் பாம்னு சொல்லுவாங்க, தப்பு, அப்படி சொல்லக்கூடாது, இது ஆட்டம் பாம்னு சொல்றோம். இந்த ஆட்டம் பாம் வந்து ஹிரோஷிமா, நாகசாகி இந்த 2 கண்ட்ரில என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் வேர்ல்ட் வார்ல. மற்றபடி வேற எங்கேயும் யூஸ் பண்ணதில்ல. ஆனா எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் இந்த பாம்ஸை வச்சிருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்ப ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதா, ரொம்ப கம்மியான அமௌண்ட் டைம்லயே இந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதா? அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த இடமே என்ன ஆயிரும்னா அழிஞ்சிடும். அது இல்லாம நியூட்ரானும் ரிலீஸ் ஆகும். நான் நியூட்ரான் டிஸ்கவரிலேயே சொன்னேன், ஃபாஸ்ட் நியூட்ரான் பயங்கரமான ரேடியேஷன். அப்ப ரேடியேஷனும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த இடம் ஃபுல்லா ரேடியேஷன்ஸா இருக்கிறதுனால உயிரினங்கள் அழியறது முக்கியம், அழியறதும் நடக்கும். ஆல்சோ அந்த உயிரினங்கள் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ ஒரு இடத்துல மரம் இருக்கு, அதை எரிச்சு விட்டேன்னா எரிஞ்சிடும், திருப்பி அந்த மண்ணை சரி பண்ணி இன்னொரு மரத்தை வளர்த்தரலாம், செடி வச்சு வளர்த்தரலாம். ஆனா ரேடியேஷனால பாதிப்படைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல திருப்பி அந்த லிவிங் சிஸ்டம் சஸ்டைன்ட் ஆகுறதுக்கு கஷ்டப்படும். இன்னும் வரையும் அந்த ஹிரோஷிமா, நாகசாகில என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரேடியேஷன்ஸ்னால சைடு எஃபெக்ட் இருந்துகிட்டே தான் ரொம்ப டேஞ்சர் பாய். பட் கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஆர்மியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் கண்ட்ரியோட சேஃப்டிக்காண்டியும் இந்த மாதிரியான வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. யார் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா யூஎஸ்ஏட்ட தான் அதிகமா இருக்கு, அடுத்து ரஷ்யா, அடுத்து எனக்கு தெரிஞ்சு நார்த் கொரியான்னு நினைக்கிறாங்க, அப்புறம் இஸ்ரேல், பிரேசில், யூகே, இந்தியா, பாகிஸ்தான். ஒரு 7 கண்ட்ரிஸ்ல தான் இந்த வெப்பன் இருக்கு, எல்லார்ட்டையும் கிடையாது. வெப்பன் ரெடி பண்றது கஷ்டம். இந்தியா வெப்பனை ரெடி பண்ணிட்டாங்க, செக் பண்றாங்க, செக் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. இந்த வெப்பனை பிளான் பண்றப்ப யூஎஸோட சேட்டலைட்ல நம்ம ஏதோ பண்ண போறோம்னு தெரியுது. அதனால நம்மளுக்கு பிரச்சனை ஆகும், அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து ஏதாவது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா குளோப்ல இருக்கிற எல்லா சேட்டலைட்டும் ஏதோ ஒரு வகையில இந்தியாவை பார்த்துக்கிட்டே இருக்கும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அப்படி இந்தியாவை மானிட்டர் பண்ணாத ஒரு டைமை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைம்ல இந்த வெப்பனை வந்து இன்சைட் எர்த் போக்ரான் அப்படிங்கிற வெளியூல இந்தியால செக் பண்ணி பார்த்து வெப்பன் வேலை செய்யுது, நம்மள்ட்ட வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் வந்து சைனா, அதுக்கு அடுத்த நாள் வந்து பிரான்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்தியால எர்த்குவேக் நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு இந்தியால, இந்தியா ஓப்பன் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே விடுறாங்க, நியூஸ் சேனல் வந்து அது வருது. அதுக்கப்புறம் இந்தியா பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுதுன்னா எர்த்குவேக்லாம் நடக்கல, நாங்க வெப்பன் தான் செக் பண்ணி பார்த்தோம், வெப்பன் செக் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது, எங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, ஸோ வி ஹாவ் திஸ் வெப்பன் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற அண்டை நாடுகள்ல இருந்து வர த்ரெட்னால நாங்க இந்த வெப்பன் வச்சிருக்கோம், அவங்கள வந்து பயமுடுத்துறதுக்காண்டி தான் நாங்க இதை பண்ணோம், மற்றபடி நாங்க யார் மேலேயும் இதை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. இந்தியா செக் பண்ண அடுத்த நாளே பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்த்தாங்க. அப்ப இந்தியா பாகிஸ்தான் மேலாம் உடனே எல்லா கண்ட்ரிஸும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த பேன் கொண்டு வந்துட்டாங்க. எதையும் இறக்கவும் முடியாது, எதையும் ஏற்றவும் முடியாது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாது, இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ஒரு 6 மாசத்துலயே அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இந்தியா பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கிற கண்ட்ரி, ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவில பண்ணலன்னா வேற எங்க பண்றது, எதுவா இருந்தாலும் இங்கதான் விற்கணும், எதுவா இருந்தாலும் இங்க இருந்து தான் சுரண்டுவாங்க. ஸோ அதனால திருப்பி அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு குளோபலைசேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கு. பட் இந்த வெப்பன் ரொம்ப சில கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு.
நம்ம சேஃப்டிக்காண்டி தான் இதை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கோம். யாரும் இதுவரையும் செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு அப்புறம் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இப்ப நம்ம யாருக்காவது யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அழிவு, பதிலுக்கு அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அழிவு. அப்ப மனித இனம், உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா அழிஞ்சு போகும். மனித இனம் அழிகிறதுங்கிறத தாண்டி இந்த சின்ன சின்ன உயிர்கள்லாம் அழிஞ்சிருச்சுன்னா மனித இனம் சர்வே பண்றதுக்கு கஷ்டப்படும். ஹியூமன் சிஸ்டம் சர்வே ஆகுதுன்னா நேச்சர் நல்லா இருக்கும். நேச்சர்ல கொலாப்ஸ் நடந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும். சைனாவும் இந்த இது வச்சிருக்காங்க. நான் இந்த லிஸ்ட்ல சைனாவை சேர்க்கல. சைனா தான் தேர்டு, ஃபோர்த்து தான் நார்த் கொரியன் சொல்லுவாங்க, ஃபிஃப்த் இஸ்ரேல் நினைக்கிறேன், சிக்ஸ்த் பிரான்ஸ், செவன்த் வந்து யூகே, எயித் இந்தியா, நைன்த் வந்து பாகிஸ்தான். இந்த 9 கண்ட்ரிஸ் தான் வந்து 9 or 10 கண்ட்ரிஸோ தான் இந்த வெப்பன் வச்சிருக்காங்க. இதான்ப்பா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இது வந்து அழிவுப்பா. அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ங்கிறது அழிவு, செம்ம டேஞ்சர். நம்மளுக்கு இந்த டைமிங்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டா இந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னா அப்துல் கலாம். அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஏன் அப்துல் கலாம் பாப்புலர்னா இந்த ரீசன்னாலதான் அவர் பாப்புலர் ஆகுது. இந்த ரீசன்னால குளோபே அவரை திரும்பி பார்க்குது. ஒரு நியூக்ளியர் வெப்பனை செக் பண்ணி பார்த்திருக்கோம், ஆனா யாருக்குமே தெரியல. அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் நியூஸ் லைட்டா லீக் ஆகுது. அதுவும் கான்பிடென்டாலாம் நியூஸ் சொல்லல. எர்த்குவேக் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நம்மளாதான் அதை ஓப்பன் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்ப அந்த அளவுக்கு அப்துல் கலாம் என்ன பண்ணிருக்காருன்னா இதை கொஞ்சம் சென்சிட்டிவா அப்ரோச் பண்ணிருக்காரு. அதனாலதான் யார் அவரு அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் அவர் அப்துல் கலாமோட கண்டுபிடிப்புகள், அப்துல் கலாம் எப்படி நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, அவரை வந்து நியூக்ளியர் மேன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அவரை பத்தி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே அவரை பத்தி இப்பதான் மீடியாஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன ஆகுறாருன்னா பாப்புலர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் அண்ணாநிஸ்ல ப்ரொஃபஸரா கடைசியில இருந்தது, இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். இது முடிச்சாச்சு. இது அன்கண்ட்ரோல். அன்கண்ட்ரோல்டுக்கு பதில் கண்ட்ரோல்டா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த கான்செப்ட் வந்து ஒரு வரம் மாதிரி அப்படி யோசிக்கிறாங்க சில சயின்டிஸ்ட். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் பண்ணா அழிவு, கண்ட்ரோல்டா பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எப்படி பண்றது? ஸோ முதல்ல ஒரு நியூட்ரானை யுரேனியம்ல மோத விடுறோம். அப்ப பேரியமும் கிரிப்டானும் 3 நியூட்ரானும் ஹீட் எனர்ஜி வருது. இந்த 3 நியூட்ரான்ல 2 நியூட்ரானை எஸ்கேப் பண்ண விட்டோம். அப்போ ஒரு நியூட்ரான் தானே இருக்கும். அந்த ஒரு நியூட்ரான் திருப்பி யுரேனியம் இன்னொரு யுரேனியம்ல மோதுச்சுன்னா ஒரு தடவை ரியாக்ஷன் நடந்து 3 நியூட்ரான் வரும். 3ல 2 நியூட்ரானை எஸ்கேப் பண்ண விட்டோம். அப்போ ஒரு நியூட்ரான் தான் வரும். அப்போ ஒரு நியூட்ரான் ஒரு யுரேனியம்ல மோதுச்சுன்னா திருப்பி ஒரு தடவை தான் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப அட் டைம் ஒரு தடவை ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி நாம மேனேஜ் பண்ணணும். அதுக்கு இந்த ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸஸ் நியூட்ரானை எஸ்கேப் பண்ண விட்டு, அப்படி எஸ்கேப் பண்ண வச்சுட்டா ஒரு டைமும் நம்மளுக்கு ஒரு நியூட்ரான் இருக்கிற சிச்சுவேஷன் வரும். அந்த ஒரு நியூட்ரான் ஒரு யுரேனியம்ல மோதுறப்போ ஒரு ரியாக்ஷன், 3 நியூட்ரான் வரும், 2 எஸ்கேப். ஒரு நியூட்ரான் ஒரு யுரேனியம்ல மோதுறப்போ ஒரு ரியாக்ஷன், 3 நியூட்ரான் வரும், 2 எஸ்கேப்னு இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இப்படி கண்ட்ரோல்டா செயின் ரியாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒரு ரியாக்ஷன்லயும் நம்மளுக்கு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகும். டெவலப் ஆகிற இந்த ஹீட் எனர்ஜி, ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஹீட் எனர்ஜியை வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற செட்டப்பை ரெடி பண்றாங்க. இந்த ரியாக்ஷன்லாம் கண்ட்ரோல்டா நடக்கணும்னா இந்த செட்டப்பை ரெடி பண்றாங்க. இந்த செட்டப்புக்கு பேர் என்னன்னா நியூக்ளியர் ரியாக்டர். இப்ப நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் பத்தி படிக்க போறோம். ஆட்டம் பாம்ல அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், நியூக்ளியர் ரியாக்டர்ல உங்களுக்கு கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் பண்ண போறோம். இது நியூக்ளியர் ரியாக்டருக்கான டயக்ராம். நீங்க எக்ஸாம்ல இந்த பிளாக் டயக்ராம் வரைஞ்சா போதும். இப்ப நான் சொல்ற பாயிண்ட தேவையில்லாத ஸ்டோரி, அதாவது அன்வான்ட் ஸ்டோரி, அப்துல் கலாம் பத்தி எழுதுறது, அது எழுதுறது, இது எழுதுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா யுரேனியம் வேணும். இந்த யுரேனியம் தான் ஃபியூயல். அப்ப நீங்க ஃபியூயல்னு டைட்டில் போட்டு ஃபியூயல் பத்தி எழுதணும். யுரேனியம்ல நீங்க நார்மலா இப்போ ஒரு இடத்துல யுரேனியம் கிடைக்குதுன்னு யுரேனியம் இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 99.3% யுரேனியம் 238 தான். யுரேனியம் 238 ஃபிஷன் பண்ண முடியாது, 235 தான் பண்ண முடியும். அப்ப நீங்க எடுக்கிற யுரேனியம்ல 99% வந்து 99.3% யுரேனியம் 238 தான் இருக்கு. ஒன்லி 0.7% தான் யுரேனியம் 235 வருது. அப்ப நீங்க என்ன பண்ணா அந்த 0.7% யுரேனியம் 235 2 to 4% யுரேனியம் 235 மாத்தணும். அதுக்கு நீங்க 235 கலெக்ட் பண்ணி சேர்க்கணும். சேர்த்து அதை கொண்டு போய் என்ன பண்ணா இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல யுரேனியம் கண்டெய்னர் இருக்கும், அதுல போட்டுரும். அதான் ஃபியூயல். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யுரேனியம் கண்டெய்னரும் இன்னொரு எலிமெண்ட்டும் மெர்ஜாயி டயக்ராம்ல இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டயக்ராம்ல யுரேனியம் கண்டெய்னர் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ அப்ப நீங்க எழுத வேண்டிய பாயிண்ட் இதான்.
Naturally, we have uranium-235, 99.3%. We have only 0.7% of uranium-235. For chain reaction process, at least we need 2 to 4% of uranium-235. So we must enrich 0.7% of uranium-235 to 2 to 4% of uranium-235 எழுதுனா போதும். அந்த என்ரிச் எப்படி சயின்டிஸ்ட் பண்றாங்க, எப்படி ரிசர்ச்ல பண்றாங்கிறது நம்மளுக்கு தேவையில்ல. நீ அந்த ஃபீல்டுக்குள்ள போனா கத்துக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்ல. இது ஃபர்ஸ்ட் திங்ப்பா. அடுத்து என்னன்னா, இனிஷியலா ஒரு ஃபிஷன் நடக்கணும்ப்பா. இனிஷியலா ஒரு நியூட்ரான் இருந்தாதான் ஃபிஷன் நடக்கும். நியூட்ரான் இல்லைன்னா எப்படி ஃபிஷன் நடக்கும்? ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா நம்ம கண்ட்ரோல்டா செயினா தொடர்ச்சியா பண்ணலாம். அப்ப ஒரு நியூட்ரான் வேணும். அப்போ ஃபியூயல்ல நீங்க நியூட்ரான் சோர்ஸையும் சேர்க்கணும். நம்ம தான் நியூட்ரான் டிஸ்கவரியில நியூட்ரானை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோமே. பெர்லியம் இருந்தா நியூட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணலாம். பெர்லியமோட ஆல்பா பார்ட்டிகளை மோத விட்டா நியூட்ரான் கிடைச்சிடும். அப்ப பெர்லியமோட ஆல்பா பார்ட்டிகளை மோத விட்டு நியூட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த நியூட்ரானை ஃபியூயல் கண்டெய்னருக்குள்ள நீங்க பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, 3 நியூட்ரான் ஒரு ரியாக்ஷன்லயும் ப்ரொடியூஸ் ஆகும். 3 நியூட்ரானோட ஸ்பீடும் பயங்கரமா இருக்கும். இதை ஸ்லோ டவுன் பண்ணணும். அதுக்கு மாடரேட்டருங்கிற ஒரு செட்டப் யூஸ் பண்ணுவோம். அப்ப மாடரேட்டர் அப்புறம் யுரேனியம் கண்டெய்னர் இதெல்லாம் இந்த இடத்துல சேர்ந்து இருக்கும்பா. இந்த பிளாக் கலர் லைன்ல மாடரேட்டரும் இருக்கும், யுரேனியம் கண்டெய்னரும் இருக்கும். இதெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்ப யுரேனியம் கண்டெய்னர்ல தான் ஃபியூயல் இருக்கு. மாடரேட்டருங்கிறது கிராஃபைட் ஆர் ஹெவி வாட்டர். இதான் ரெண்டாவது டைட்டில், மாடரேட்டர்னு போடணும். எக்ஸாம்பிள் கிராஃபைட் ஆர் ஹெவி வாட்டர். ஒரு ரியாக்ஷன்லயும் நம்மளுக்கு 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த நியூட்ரானோட ஸ்பீடை குறைக்கணும். இந்த ஹெவி வாட்டர் ஆர் கிராஃபைட் இந்த ஆட்டம்ஸ்ல போய் நியூட்ரான் மோதும்பா. மோதுனா ஸ்லோவாயிரும், இது மூவ் ஆக ஆரம்பிச்சு. இதான் கான்செப்ட். இப்ப நான் வேகமா ஓடி வந்து உங்க மேல மோதுனா என்ன ஆகும்? நான் நின்றுவேன், நீங்க மூவ் ஆயிருவீங்க. நம்மளுக்கு நியூட்ரான் ஸ்லோ ஆகணும்ல. அப்ப வேகமா வர நியூட்ரானை யார் மேலேயாவது மோத விட்டு நியூட்ரானை ஸ்லோ பண்றாங்க. அதுதான் மாடரேட்டர் பண்ணுது. கிராஃபைட் ஹெவி வாட்டர்லாம் பண்ணுது. அப்ப ஸ்லோ நியூட்ரான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா கண்ட்ரோல் ராடு. இத பத்தி பேசணும். அது என்ன கண்ட்ரோல் ராடு? பாருங்க, இங்க இருக்கு பாருங்க கண்ட்ரோல் ராட். இந்த கண்ட்ரோல் ராட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன்ல 3 நியூட்ரான் வருதா, ஒரு நியூட்ரானை மட்டும் ஃபர்தர் ஃபிஷனுக்கு அலோவ் பண்ணிட்டு மிச்ச 2 நியூட்ரானை அப்சார்ப் பண்ணும். போரான் கேட்மியம் இது கண்ட்ரோல் ராடா நம்மளுக்கு வேலை செய்யும். போரானும் கேட்மியமும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ராடா வேலை செய்யும். நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, 2 நியூட்ரான் என்ன ஆகணும், 3 வந்துச்சுன்னா 2 அப்சார்ப் பண்ணிட்டு 1 ஃபர்தர் ஃபிஷனுக்கு வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும். நீங்க கண்ட்ரோல் ராடை வந்து உள்ள இப்படி இன்ஜெக்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. நாம இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸஸ் நியூட்ரானை அப்சார்ப் பண்ணி அட் அ டைம்ல ஒரு நியூட்ரான் ப்ராக்ரஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி ஒரு நியூட்ரான் ப்ராக்ரஸ்ல இருந்ததுன்னா அதை கிரிட்டிக்கல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ட்ரோல்டா அது பிளான்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அன்பார்ச்சுனேட்டா 2 நியூட்ரானோ 3 நியூட்ரானோ ப்ராக்ரஸ்ல இருந்துச்சுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போயிடும். சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இந்த பிளான்ட் பாம் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செஞ்சுச்சுன்னா வெடிச்சிடும். வெடிச்சுச்சுன்னா அந்த இடமே காலி. அதனாலதான் இந்த பிளான்ட் வேணாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்பயாவது அன்கண்ட்ரோல்டா மாறிடுச்சுன்னா செம டேஞ்சரா மாறும்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த கண்ட்ரோல் ராட் தான். ஏன்னா நியூட்ரான் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸஸ் நியூட்ரான் எல்லாத்தையும் நம்ம எஸ்கேப் பண்ண வைக்கணும். அதுதான் இந்த கண்ட்ரோல் ராட் பண்ணுது. மிச்சம் ஒரே ஒரு நியூட்ரானை வச்சு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதுல பயங்கரமான ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். பிளஸ் நிறைய நியூட்ரான்ஸும் ரிலீஸ் ஆகுது. இந்த நியூட்ரான் வந்து ரேடியேஷன். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஷீல்டிங் போட்டுருவாங்க. ஷீல்டிங்கிறது திக் வால் தான். 2.5ல இருந்து 3 மீட்டர் திக்னஸ் இருக்கிற வால் போட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. என்னதான் ஷீல்டிங் போட்டிருந்தாலும் ரேடியேஷன் வெளியே போக தான் செய்யும். நம்மளுக்கு இந்த பிளான்ட் வந்து கூடங்குளத்துலயும் கல்பாக்கத்துலயும் இருக்கு. இந்த 2 இடத்துலயும் ரேடியேஷன்ஸ்னால அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல நிறைய பேருக்கு கேன்சர் இருக்கிறதா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். ப்ராபபிளி இந்த பிளான்ட் கூட ஒரு காரணமா இருக்கலாம். தூத்துக்குடியில நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுவும் காரணமா இருக்கலாம். இந்த ரேடியேஷன் இந்த பிளான்ட் கூட என்னவா இருக்கலாம் அப்படின்னா காரணமா இருக்கலாம். ஏன்னா கூடங்குளங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். பிளான்ட்டை சுத்தி நிறைய மரம் இருக்கு, இப்ப காடு மாதிரி இருக்கு பிளான்ட் ஏரியா. அது எல்லாம் ஓகே. இருந்தாலும் என்ன அப்படின்னா இது டேஞ்சர் தான். ஏன்னா ரேடியேஷன் வெளியே வரதான் செய்யும். என்னதான் கண்ட்ரோல்டா பண்ணாலும் ரேடியேஷன் வெளியே வரும். ஆல்சோ அன்கண்ட்ரோல்டுனா ரொம்ப டேஞ்சரா மாறும். அதனால இது வந்து சேஃப் கிடையாது. ஆனா வேற வழி இல்லை. நம்ம பவர் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணி ஆகணும்னா இந்த மாதிரியான சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த சோர்ஸை வச்சு பவர் ஜெனரேட் பண்ணி தான் ஆகும். டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இதுல ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சு வாட்டரை ஹீட் பண்ணி ஸ்டீமை ரெடி பண்ணி
ஸ்டீமை டர்பைன்ல அடிச்சு டர்பைன்ல மெக்கானிக்கல் எனர்ஜி ஜெனரேட் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டரோட கப்புள் பண்ணிட்டா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிரும். திருப்பி ஸ்டீமை பம்ப் பண்ணி கூல் பண்ணி வாட்டராகவே மாற்றணும். அப்போ ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட், ஹீட்னால ப்ரொடியூஸ் ஆயிரும். அதை ஃபர்தராக கூல் பண்ணுற கூலிங் சிஸ்டமும் இருக்கணும். அப்போ 5th பாயிண்டா நீங்கள் கூலிங் சிஸ்டம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து புயல், 2வது பாயிண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா மாடரேட்டர், 3வது பாயிண்ட் கண்ட்ரோல் ராடு, 4வது பாயிண்ட் சீல்டிங், 5 கூலிங். சீல்டிங் அண்ட் கூலிங்ல 1 லைன் எழுதுனா போதும். புயல், கண்ட்ரோல் ராட், மாடரேட்டர்ல டீடைல்டா எழுதணும். நான் எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேன், நீ பொறுமையா ஹிண்ட் எழுதி வச்சுக்கோ, இப்ப எழுத வேணாம். ஆல்சோ மறந்துருச்சுன்னா நீ அதுக்கப்புறம் இந்த வீடியோ இப்போ உடனே போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ நீ எடுத்து என்ன பண்ண அப்படின்னா எந்த பாயிண்ட் எழுதணுமோ அந்த பாயிண்ட்டை கரெக்டா என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கோ. இதுதான்ப்பா நியூக்ளியர் ரியாக்டர். இப்ப நம்ம சிலபஸ் படி அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் ரெண்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அன்கண்ட்ரோல்டுக்கு அட்டாமிக் பாம்பு, ஆட்டம் பாம்பு. கண்ட்ரோல்டுக்கு வந்து நியூக்ளியர் ரியாக்டர். ரெண்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. டெஃபினட்டா இந்த மாதிரியான பிளான்ட் வந்து சேஃப் கிடையாது. எப்ப வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம். எர்த்குவேக் நடந்துச்சுன்னா இந்த பிளான்ட் ஆஃப் பண்ணும். கண்ட்ரில ஏதாவது ஒரு வார் நடக்குதுன்னா இந்த பிளான்ட் ஆஃப் பண்ணும். ஏன்னா அந்த வார் யார் நம்மளோட பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த பிளான்ட்டை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த பிளான்ட்டை காலி பண்ணாவே போதும். இதுல இருக்கிற ரேடியேஷன், இந்த பேரியம், கிரிப்டான் மாதிரியான பிசன் ஃப்ரெக்மெண்ட்ஸ் இதெல்லாம் வெளியே வந்து பல பிரச்சனையை உண்டு பண்ணும். அவங்க பாம்பு போட்டு பிரச்சனையை பண்றதுக்கு பதில் பிளான்ட்டை டார்கெட் பண்ணிட்டா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுலயே வந்துடும். ஸோ அதனால ஆஃப் பண்ணும். அப்பப்போ லீக்கேஜ் நடந்துச்சுன்னா உடனே அதை நோட்டீஸ் பண்ணி ஆஃப் பண்ணும். ஸோ அப்போ ஆல்வேஸ் ஒரு ரிஸ்க்லேயே தான் நம்ம அந்த பிளான்ட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பவர் ஜெனரேஷனுக்கு பதிலாக நம்ம ரினியூவபிள் சோர்ஸ் போகலாம். சோலாரு, விண்டு அந்த மாதிரி போகலாம். கொஞ்சம் கொஞ்சமா அது அப்டேட் ஆகுது. பட் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகுறது பத்தாது. ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி, டிமாண்ட் ஜாஸ்தி. ஏன்னா வீடு நிறைய பாப்புலேஷன் வர வர லைட்டு, ஃபேனு, ஏசின்னு அதிகமா வீட்டுக்கான தேவைகளே அதிகமாகுது. பாப்புலேஷன் நிறைய ஆக ஆக ப்ரொடக்ஷனும் அதிகமாகும். அப்போனா இண்டஸ்ட்ரியும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ பவர் ஜெனரேஷனும் ஜாஸ்தியா இருக்கணும். ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு பவர் தேவைப்படுங்கிறத இப்பயே பிளான் பண்ணி இப்பயே நம்ம விண்டு, சோலார் இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பவர் ஜெனரேட் பண்றதுக்கு பார்க்கணும். ஸோ அதனால வந்து இதை நம்பி இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. புது பிளான்ட் எதுவும் போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இருக்கிறது வரையும் இருக்கட்டும், புதுசு எதுவும் வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். பட் கவர்மெண்ட் பாலிசிஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதான்ப்பா நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் அட்டாமிக் பாம். முடிச்சாச்சு. இப்ப இதுல ப்ராப்ளம் பார்க்கணும். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரு டவுட் வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? ஒய் கிராஃபைட் லைக் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மாடரேட்டர்னு கேட்குறாங்க. அந்த அந்த கிராஃபைட் ஆட்டம்ஸ் அப்புறம் மாடரேட்டர் D2ஓட ஆட்டம்ஸ்லாம் உங்களுக்கு நியூட்ரானோட மாஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். பொதுவாக கொலிஷன் ப்ராசஸ்ல ஈக்குவல் மாஸ் கொலைட் ஆச்சுன்னா ஸ்பீடு இன்டர்சேஞ்ச் ஆகும். அதனால அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஃபாஸ்டா வர நியூட்ரான் வந்து கொலைட் ஆகி ஸ்லோவாகணும். ஃபாஸ்டா வர நியூட்ரானை அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது வேற ஃபார்மேட்டுக்கு மாறி ரேடியேஷனா வெளியே வர ஆரம்பிச்சிடும். புரோட்டானு, பாசிட்ரானு, ஆன்டி நியூட்ரினோ இதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால உடனே அதை ஸ்லோ டவுன் பண்ணணும். உடனே ஸ்லோ டவுன் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல் ஓரளவு சப்போர்ட்டிவா இருக்கு. லெட் வந்து ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணும். இப்போ வந்து பிளான்ட்ல வேலை செய்யறவங்க, கொஞ்சம் இன்டீரியரா வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டுங்கிற அந்த டிவைஸ் தான் வியர் பண்ணிக்குவாங்க. அந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணிக்கிட்டு போவாங்க. அது ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணும். அதனாலேயே நம்ம போய் ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்திலேயே போயிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் லெட்டையும் வியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ லெட் அப்சார்ப் பண்ணும். லெட் அப்சார்ப் பண்ணுமா டெஃபினட்டா அப்சார்ப் பண்ணும். லெட்டை யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ப்ரிகாஷன் மாதிரி தான். அது வந்து இப்ப வெளியே வர ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது. வர்ற ரேடியேஷனை நான் வந்து ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறேங்கிறப்ப திடீர்னு சட்டையை போடுறதுக்குள்ள வந்து ரேடியேஷன் நம்மளை தாக்கிருச்சுன்னா ஸோ ரேடியேஷன் கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அதனால நம்ம 24x7 லெட்டை வியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது இல்லாம
நம்மளுக்கு தான் வாய், மூக்கு, காது நிறைய ஓட்டை இருக்கு, கண்ணு நிறைய ஓட்டை இருக்கு. இது வழியா உள்ள போகும், ரேடியேஷன் பெனிட்ரேட் ஆகும்ப்பா. அப்ப பாடி வழியா ஈஸியா போயிடும். முகத்தை எப்படி மறைக்கிறது? அது சும்மா ஒரு சேஃப், அவ்வளவுதான். கிளியரா? லெட் உருகிரும்பா. கான்கிரீட் வாலுக்கு பதில் லெட் வால் பிளான் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. உருகிரும். உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்ல இந்த மாதிரி பிளான்ட்டை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா போய் பாருங்க. பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். பட் பிளான்ட்டோட மேஜர் பிளேசஸ்க்குலாம் நீங்க போக முடியாது. பிளான்ட்ல என்ன நடக்குதுங்கிற அந்த பிளாக்ஸ் காமிப்பாங்க, டயக்ராம்ஸ் காமிப்பாங்க, அனிமேட்டட் வீடியோஸ் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி காமிப்பாங்க. நீங்க உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. நான் ஒரு 3 தடவை போயிருக்கேன் இதுவரை. ஓகேப்பா, இதுல நான் ப்ராப்ளம் மூவ் பண்றேன். அப்படியே திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா அடிஷனல் நோட்ஸ்ங்கிற அந்த நோட்ஸ், அந்த டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் 7th ப்ராப்ளம் இருக்கு. கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when 1 kg of uranium 235-92 undergoes fission reaction. 1 கிலோ யுரேனியம் ஃபிஷன் ஆச்சுன்னா எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 2-3 வருஷமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கன்சிஸ்டன்டா எக்ஸாம்ல வந்துகிட்டே இருக்கு. நீட் ஜேஇல வந்துகிட்டே இருக்கு. நீட்ல வரல, ஜேஇல வந்துகிட்டே இருக்கு. ஈஸிப்பா. முதல்ல 1 kg யுரேனியம்ல எத்தனை யுரேனியம் ஆட்டம் ஆர் நியூக்ளியஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவோகேட்ரா நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இது 235 இருக்கு அட்டாமிக் நம்பர், சாரி மாஸ் நம்பர். இத கிராம்ல பாருங்க. 235 gram of uranium will have 6.023 into 10^23 atoms. 235 gram of uranium will have 6.023 into 10^23 atoms. அப்போ 1 kg னா 1000 gram of uranium will have how much atom? ஒரு லாஜிக் ஸ்டைல் கிராஸ் பண்ணீங்கன்னா 1 kg ல எத்தனை யுரேனியம் ஆட்டம்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்ப 6.023 into 10^23 into 1000 by 235 சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் வரும். அப்ப இத்தனை யுரேனியம் ஆட்டம் ஆர் நியூக்ளியஸ் இருக்கு. ஒரு நியூக்ளியஸ் ஃபிஷன் ஆச்சுன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும். அப்ப இத்தனை நியூக்ளியஸ் ஃபிஷன் ஆச்சுன்னா அப்ப எவ்வளவு எனர்ஜி வரும்? 200 into this much of nucleus போடணும். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான் 10^6ல எழுதியிருக்கா. சால்வ் பண்ணா ஆன்சர் வரும். இந்த நம்பர் மாறாதுப்பா. ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கலாம். நாளைக்கே 1 கிலோவுக்கு பதில் 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டாங்கன்னா மாறும். 235க்கு பதில் 238 239 போட்டா மாறும். இந்த கொஸ்டினுக்கு இதான் நம்பர், நீ எத்தனை தடவை கால்குலேட் பண்ணாலும். அதனால ஒன்னால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கலாம். 7th கொஸ்டின் ஓவர், டிக் பண்ணிருங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின் இப்ப பாப்புலரா இருக்கு. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி 17 நினைக்கிறேன், 20. Assuming that energy released by fission of single uranium-235 nucleus is 200 million electron volt. Calculate the number of fissions per second required to produce 1 watt power. 1 watt power produce பண்ணணும். எத்தனை ஃபிஷன் நடந்தா 1 watt power produce ஆகும்னு கேட்டிருக்காங்க. நான் பவரோட டெஃபினிஷன் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பவரோட டெஃபினிஷன் ஃபார்முலா எனர்ஜி பை டைம். இந்த எனர்ஜியை ஃபிஷனால டிவைட் பண்ணி ஃபிஷனாலே மல்டிப்ளை பண்றேன். ஒரே டைமால டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. இதுல இருந்து நான் பவருக்கு பதில் டேட்டா 1 வாட்ஸ்னு போட்டேன். எனர்ஜி 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அதை எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாத்திட்டேன். நம்பர் ஆஃப் ஃபிஷன்ஸை ரீடைன் பண்றேன். டைம் 1 செகண்ட்ஸ்னு போட்டு நம்பர் ஆஃப் ஃபிஷன்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் வரும். நான் கொஞ்சம் வளவளன்னு இதை சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஃபிஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பவர் பை எனர்ஜி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட் நம்ம டூயல் நேச்சர்லாம் பார்த்தோம்ல 1/t 1/t கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்க அப்படி ஸ்ட்ரைட்டா கூட பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 20 ஓவர். அடுத்து நான் கொஞ்சம் முன்னாடி போறேன். டிக் பண்ணிடுங்க. சிம்பிள் ப்ராப்ளம் தான் அது. ப்ராப்ளம் நம்பர் 7 பார்த்தாலும் அதான் முக்கியம். அப்படியே நான் கொஞ்சம் முன்னாடி போய் ப்ராப்ளம் நம்பர் 27 முன்னாடி போய் 27 எடுக்கிறேன். On disintegration of one atom of uranium-238, the energy obtained is 400 million electrons. Power obtained in reactor is 3.2 megawatts or million watts. Find number of atoms disintegrated per second. Number of atoms-நாலும் number of fissions-நாலும் ஒண்ணுதான். அப்போ 1/t is equal to power by energy. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த கொஸ்டின்ல சொன்னல, அந்த கொஸ்டினை கொஞ்சம் டீடைல்டா பண்ணா இதை நான் ஸ்ட்ரைட்டா பண்ணியிருக்கேன். 1/t is equal to power by energy. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. பவர் 3.2 மில்லியன் வாட்ஸ், மில்லியனுக்கு பதில் 10⁶. எனர்ஜி 400 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், மில்லியனுக்கு பதில் 10⁶. எலக்ட்ரான் வோல்ட் ஜூலுக்கு மாத்திரம் ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்ப்பா. ஃபிஷன்ல பியூரா ஃபிஷனை பேஸ் பண்ணி வர சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஃபியூசனும் படிச்சிருவோம். ஃபியூசன் படிச்சதுக்கு அப்புறம் ஃபிஷன் ஃபியூசன்ல சேர்த்து சில ப்ராப்ளம் பார்ப்போம். ஏன்னா சில ப்ராப்ளம் ஃபிஷன்லையும் ஃபியூசன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமா இருக்காது. ஸோ அப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபியூசனையும் பார்த்துடலாம். பார்த்துட்டா நல்லா இருக்கும். பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கிற ரெண்டு நியூக்ளியஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியஸா மாறுறதா ஃபியூசன். இப்படி ரெண்டு சின்ன நியூக்ளியஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியஸா மாறுறப்ப டெஃபினட்டா எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்ப இந்த ரெண்டு சின்ன நியூக்ளியஸ் ஒன்னு சேரணும்ல, சேராது. ஏன்னா நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த நியூக்ளியஸ்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒன்னு சேரலான்னு பக்கத்துல வரப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால ரிப்பல் ஆயிடும். அப்ப இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் தாண்டி இவங்க ஒன்னு சேரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வேகமா வந்து மோதணும். அப்ப அந்த அளவுக்கு வேகமா வந்து மோதணும்னா நீங்க இந்த ரெண்டு நியூக்ளியஸுக்கும் சரௌண்டிங்ல உள்ள டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி விடணும். இந்த ரெண்டு நியூக்ளியஸை சுத்தி இருக்கிற சரௌண்டிங் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக அந்த டெம்பரேச்சர்னால வர ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி வேகமா வந்து மோதி ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு டெம்பரேச்சர் 10⁷ கெல்வினுக்கு மேல இருக்கு. அப்ப பிராக்டிக்கலா இது பாசிபிள் கிடையாது, நம்மளால இதை பண்ண முடியாது. சரௌண்டிங்ல அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாதான் ஃபியூசன் நடக்கும். சரௌண்டிங்ல நம்ம எப்படி மேனுவலா அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண முடியும்? அதனால ஃபியூசன் மேனுவலா பாசிபிள் கிடையாது. ஆனா சோலார் சிஸ்டம்ல இருக்கிற சன்னு, மித்த ஸ்டார்ஸ் எல்லாத்துலயுமே ஃபியூசன் தான் நடக்குது. எப்படின்னா இனிஷியலா டஸ்ட், கிளவுடு இதெல்லாம் இருக்கும் ஸ்டார்ல. ஸ்டாரு, சன் எல்லாம் ஒண்ணுதான். இந்த டஸ்ட், கிளவுட் எல்லாம் கிராவிடேஷனல் எனர்ஜினால ஒன்னோட ஒண்ணு மோதி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல ஹீட் 10⁷ கெல்வின் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அந்த சன் ஆர் ஸ்டார்ல இருக்கிற ஹைட்ரஜன்லாம் ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஹைட்ரஜன்லாம் ஃபியூஸ் ஆகி ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபியூசன்லயும் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்படி சன்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆகி ஹீலியமா மாறுறதுக்கு 5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இப்ப சன்ல நம்மள்ட்ட ஹைட்ரஜன் நிறைய இருக்கும். சன்னோட இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து 10⁷ கெல்வினா செட் ஆயிருச்சு. அப்ப ஃபியூசன் சன்ல நடக்க ஆரம்பிக்கும். ஃபியூசன் நடந்தா திருப்பி ஹீட் எனர்ஜி ரேடியேஷன் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சன்ல இருந்து யூவி, காமா, எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லாம் ரேடியேஷன்ஸ் வருது. நல்ல வேளை ஓசோன் லேயர் அந்த ரேடியேஷனை ஃபில்டர் பண்ணுது. ஸோ அப்ப சன்ல இருந்து கண்டினியூஸா இந்த ஹீட் எனர்ஜியும் ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வரும்? சன்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் தீர்ந்து போறதுக்கு இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். 5 பில்லியன் இயர்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் எல்லாம் தீந்துரும். எல்லா ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆகி ஹீலியமா மாறிடும். அந்த எல்லா ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆகி ஹீலியமா மாறிடுச்சுனாலும் திருப்பி ஹீலியம் ஃபியூஸ் நடந்து உங்களுக்கு கார்பன் வரும். அப்படி ஹீலியம் ஃபியூஸ் நடக்க என்ன ஆகும்னா சன்னோட சைஸ் பெருசாயிடும். அதை ரெட் கெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்காது. ஏன்னா சன் ரொம்ப பெருசாகி சோலார் சிஸ்டம்ல இருக்கிற எல்லா பிளானட்டும் சன்னுக்குள்ள மாட்டிக்கும். இதான் ஃபியூசன்ல ஸ்டோரி. ஃபியூசன் நடக்கும்னா ரெண்டு நியூக்ளியஸ் ஃபாஸ்டா போய் மோதணும். ஃபாஸ்டா மோதணும்னா நம்ம எக்ஸ்டர்னலா டெம்பரேச்சர் கொடுத்து அதோட ஸ்பீடை ரைஸ் பண்ணணும்.
எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் 10⁻⁷ கெல்வின்ல இருக்கணும். இதை தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. சன்லையும் ஸ்டார்ஸ்லையும் இது நடக்குது. சன்னோட இன்டர்னல் டெம்பரேச்சர் 10⁻⁷ கெல்வினுக்கு மேல இருக்கும். அதனால இங்க ஃபியூசன் நடக்க வாய்ப்பு இருக்கு. சன்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் ஃபியூசன் ஆகி ஹைட்ரஜன்லாம் தீர்ந்து போறதுக்கு 5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இந்த ஃபியூசன்னால ஹீட் எனர்ஜியும் ரேடியேஷனும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. சன்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் தீர்ந்து ஹீலியமா மாறினாலும் ஹீலியம் ஃபியூசன் நடந்து அடுத்து கார்பன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப சன்னோட சைஸும் பெருசாகும். இவ்வளவுதான் பாயிண்ட். இதெல்லாம் ஸ்டோரி. பட் இதை தாண்டி நீ இந்த ரியாக்ஷனை மனப்பாடம் பண்ணிடணும். இதுதான் ஃபியூசன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை மனப்பாடம் பண்ணிடணும். நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன் ஃபியூசன் போட்டு, இது ஒண்ணுதான் கொடுத்துருப்பேன். இந்த ரியாக்ஷனை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி 2 ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்து 1H2 வரும் நியூட்ரியம். இதுல ஒரு பாசிட்ரானும் ஆன்டி நியூட்ரினோங்கிற ஒரு ரேடியேஷனும் வெளியே வருது. திருப்பி இந்த ஹைட்ரஜனும் நியூட்ரினோவும் ஹைட்ரஜன் 1H1 1H2 ஒன்று சேர்ந்து 2He3 வருது. இதுல காமா ரிலீஸ் ஆகுது ரேடியேஷனு. அப்புறம் 2He3 திருப்பி சேர்ந்து 2He4 திருப்பி சில ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான்ப்பா. எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா சம் டைம், அதாவது சம் செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்ப இது ஒரு ரியாக்ஷன் பா, இதான் ஒரு கம்ப்ளீட் ஃபியூஷன் ரியாக்ஷன். சன்ல வந்து என்ன ஆகும்னா ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி 6 × 10 kg ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூஷன் ஆகுது. அப்ப 6 × 10 kg ஆஃப் ஹைட்ரஜன்ல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேர் ஒரு செகண்ட்ல ஃபியூஷன் ஆகுறாங்க. அப்ப எவ்வளவு இது மாதிரி எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுன்னு பாருங்க. இது ஒரு ஃபியூஷனுக்கு. அப்ப எவ்வளவோ ஃபியூஷன் ஒரு செகண்ட்ல சைமல்டேனியஸா நடக்கும். அப்ப அவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனாலதான் சன் பக்கத்துல போக முடியல. சன்ல இருந்து வர ரேடியேஷன்ஸை தாங்கிக்கவும் முடியல. இதான்ப்பா நியூக்ளியர் ஃபியூஷன். இப்ப சில ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி திருப்பி நான் இந்த ஃபிஷன் ரியாக்ஷனை காமிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரியாக்டன் இருக்குல்ல, இதோட மாஸ் கிரேட்டர் ஆகும். ப்ராடக்டோட மாஸ் கம்மியாகவும் இருந்ததுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ரியாக்டன் மாஸ் கம்மியாகும், ப்ராடக்ட் மாஸ் கிரேட்டராகவும் இருந்ததுன்னா எனர்ஜி அப்சார்ப் ஆகும். எப்பயாவது ஆப்சன்ஸ்ல எனர்ஜி ரிலீஸ், எனர்ஜி அப்சார்ப்டு இந்த மாதிரி வார்த்தை வந்துருச்சுன்னா அப்ப நீங்க யார் கிரேட்டர் யார் லெஸ்ஸர்னு கவனமா பார்க்கணும். ஆப்சன்ஸ்ல அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதுவும் வரலன்னா நீங்க பாட்டு எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியாக்டன் கிரேட்டரா இருந்ததுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ரியாக்டன் மாஸ் ப்ராடக்டோட கம்மியா இருந்தா எனர்ஜி அப்சார்ப். அவங்க ஸ்பெசிபிக்கா எனர்ஜி, எல்லா கொஸ்டின்லயும் எனர்ஜி ரிலீஸ் எவ்வளவுன்னு தான் கேட்பாங்க. நீ பாட்டு கண்டுபிடிச்சு போயிட்டே இரு. ஆப்சன்ஸ்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா எனர்ஜி அப்சார்ப் ஆகுதான்னு ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஹைலைட் பண்ணா மட்டும் கேர்ஃபுல்லா. இப்ப நான் சில ப்ராப்ளம் நடத்த போறேன். எல்லாமே சிம்பிள். இந்த ப்ராப்ளம்லாம் பாப்புலர். ஸோ நான் எங்க போறேன் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 22 போறேன். கொஞ்சம் பின்னாடி போகணும். அடிஷனல் நோட்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து முதல் பாயிண்ட்ல இருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல 22 வரும். Calculate the energy released in million electron volts in the following fusion reaction. 1H2 1H3 ஒன்னு சேர்ந்து 2He4 வருது. 2 He4 வருது. 2He4 கிடையாது, 2 டைம் ஆஃப் He4. 2 கீழே சஃபிக்ஸ்ல இல்ல, ப்ராடக்ட்ல இருக்கு. பிளஸ் ஒரு நியூட்ரான் வருது. இதுல எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள்ப்பா. இந்த 2 மாசையும் கூட்டுங்க, கொடுத்துருக்காங்க. இது யாருன்னா உங்களுக்கு வந்து ரியாக்டன் மாஸ். 2 டைம் ஆஃப் ஹீலியம் மாஸ் போட்டீங்கன்னா ப்ராடக்ட் மாஸ் கிடைச்சிரும். அது இல்லாம ஒரு நியூட்ரான் மாஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன்ப்பா. இல்லப்பா நான் தப்பா எழுதிட்டேன்ப்பா. 2 டைம்ஸ் ஆஃப் He4 கிடையாது, He4 தான், சஃபிக்ஸ்ல தான் வரும். தப்பா சொல்லிட்டேன். ஒரு He தான் வருது. நீங்க இதை அடிச்சுட்டு கீழே 2 போட்டுக்கங்க. இது யாருன்னா ரியாக்டன் மாஸ். இது ரெண்டையும் கூட்டிடுங்க. இது ரெண்டும் ப்ராடக்ட். இந்த 2 மாசையும் கூட்டிடுங்க. 2 மாசையும் கழிச்சு C² மல்டிப்ளை பண்ண எனர்ஜி கிடைச்சிரும். C² பதில் 931 போட்டுடலாம். அதை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுதிட்டேன்ப்பா. ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ராடக்ட் மாஸ் கூட்டி எழுதியிருக்கேன், இன்னொரு பக்கம் ரியாக்டன் மாஸ் கூட்டி எழுதியிருக்கேன், இன்டூ 931 போட்டேன். அவ்வளவுதான் ஆன்சர் வந்து. எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோங்க. எது பெருசு எது சின்னதுன்னு எனக்கு தெரியல, அதனால டிஃபரன்ஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்ம எப்படி ஃபிஷன்ல எனர்ஜி கண்டுபிடிச்சோம், ரியாக்டன் மாஸ் ப்ராடக்ட் மாஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு 2ஐயும் கழிச்சு 931 மல்டிப்ளை பண்ணோமோ அதை அப்படியே நீங்க இந்த ப்ராப்ளத்துல ஃபாலோ பண்ணுங்க.
ஃபிஷன்னாலும் இதே ஸ்டைல் தான், ஃபியூசன்னாலும் இதே ஸ்டைல் தான். கொஸ்டின்ல எனர்ஜி ரிலீஸ்டா, எனர்ஜி அப்சார்ப்டான்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டா அப்ப நீங்க யார் கிரேட்டர் மாஸ், யார் லெசர் மாஸ்ங்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். மத்த நேரங்கள்ல எது பெருசோ அதுல இருந்து சின்னதா கழிச்சு போகுது. முடிச்சாச்சு 22. அடுத்து 23. A heavy nucleus X of mass number 240 and binding energy per nucleon 7.6 million electron volt is split into two fragments Y and Z of mass number 110 and 130. The binding energy of nucleon in Y and Z is 8.85 million electron volt per nucleon. Calculate the energy Q released per fission graph. Xங்கிற ஒரு நியூக்ளியஸ் Y Z உடஞ்சிருச்சு. அந்த ரியாக்ஷனை எழுதுறோம். X will have mass number 240. Y ஓட மாஸ் நம்பர் 110ங்கிறாங்க. Z ஓட மாஸ் நம்பர் 130. எனர்ஜி ரிலீஸ்டு கேட்டிருக்காங்க. அவங்களே எனர்ஜி கொடுத்துட்டாங்கப்பா. Y அண்ட் Z ஓட எனர்ஜி கொடுத்துருக்காங்க. X ஓட எனர்ஜி கொடுத்துட்டாங்க. அவங்களே எனர்ஜி கொடுத்துட்டாங்கன்னா அந்த எனர்ஜியை கூட்டி கழிச்சு எழுதுனா ஆன்சர் வரும். மாஸ் கொடுத்தா மாச கூட்டி கழிச்சு எழுதி 931 மல்டிப்ளை பண்ணும். எனர்ஜி கொடுத்துட்டாங்கன்னா எனர்ஜியவே ரெடியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சின்ன சிக்கல், அவங்க ஒரு நியூக்ளியானு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸால மல்டிப்ளை பண்ணும். அப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் ஒய்யோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஒய்யோட எனர்ஜி 8.85 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஒரு நியூக்ளியானுக்கு. நான் நம்பர் ஆஃப் நியூக்ளியனால மல்டிப்ளை பண்ணிட்டேன். பிளஸ் இசட்டோட எனர்ஜி, இசட்டோட எனர்ஜி 8.85 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஒரு நியூக்ளியானுக்கு. நான் நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த ரெண்டு எனர்ஜி கூட்டிட்டேன். இது ப்ராடக்டோட எனர்ஜி மைனஸ் ரியாக்டன்ட் எனர்ஜி போடணும். ரியாக்டன்ட்ங்கிறது will have 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஃபார் சிங்கிள் நியூக்ளியான். நான் நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன். எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிச்சா எனர்ஜி ரிலீஸ்ட் கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் எல்லா வருஷமும் நீட்ல வருதுப்பா. நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். லைட்டா நம்பரை மட்டும் மாத்துறாங்க, மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மாஸ் கொடுத்தாங்கன்னா மாச கூட்டி கழிச்சு 931 மல்டிப்ளை பண்ணுங்க. எனர்ஜி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனர்ஜியை கூட்டி கழிச்சுக்கலாம். இதான் பாயிண்ட். ஸோ முடிச்சாச்சு இந்த ப்ராப்ளம் 23. ஸோ அடுத்து மூவ் பண்றேன் 24. When 4 hydrogen nuclei combine to form a helium nucleus, estimate the amount of energy in million electron volt released in this process of fusion. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் ஹீலியம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான், நியூட்ரான், பாசிட்ரான் இந்த மாஸ்லாம் நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. முதல்ல இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க. 4 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியம் வந்துருச்சு. இது இல்லாம வேற என்ன வேணாலும் வரலாம், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வந்து அந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நீங்க எனர்ஜி ரிலீஸ்ட் கண்டுபிடிக்கும். 4 ஹைட்ரஜன் மாஸ் இருக்கு. அப்போ 4 இன்டூ ஹைட்ரஜன் மாஸ் எழுதிட்டா ரியாக்டன் மாஸ் கிடைச்சிரும். ஒரே ஒரு ஹீலியம் மாஸ் எழுதிட்டா இது ப்ராடக்ட் மாஸ், மித்ததான் நெக்லிட்டடு. ரியாக்டன் மாசையும் ப்ராடக்ட் மாசையும் கழிச்சு 931 மல்டிப்ளை பண்ணா எனர்ஜி ரிலீஸ்ட் கிடைச்சு. ப்ராப்ளம் நம்பர் 22 மாதிரியே தான் இருக்கு. 22ல ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இதுல நம்ம ரியாக்ஷன் எழுதிக்கிறோம். ரெண்டும் ஒரே ஸ்டைல் தான். நான் டிஃபரன்ஸ் ஏன் போட்டிருக்கேன்னா பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காண்டி டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா சில நேரங்களில் இது பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கும். சில நேரங்களில் இது சின்னதா இருக்கும், இது பெருசா இருக்கும். பொதுவா எனர்ஜி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ பாட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிரு. எனர்ஜி ரிலீஸ்டா, எனர்ஜி அப்சார்ப்டான்னு கேட்டா அப்ப யார் பெருசா இருக்காங்க, யார் சின்னதா இருக்காங்கிறத வச்சு நீ அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ரிலீஸ்ட், அப்சார்ப்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதணும். முடிச்சாச்சுப்பா. 23 என்ன ஸ்டைலோ அதே ஸ்டைல் தான் 25. அதனால 25 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 26ம் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 26 வந்து 22, 24 இதே ஸ்டைல்ல இருக்கும். 27 முடிச்சாச்சு. ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு, இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்ங்கிற லெசன் முடிஞ்சிருச்சு. ஃபிஷன், ஃபியூசன், பைண்டிங் எனர்ஜி, ரேடியஸ் 4 லாஜிக் தான். இதுல தான் ப்ராப்ளம். 2 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கங்க. டவுட் இருந்ததுன்னா நீங்க அதை பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க. இப்ப நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க நோ டவுட்னு போட்டுட்டு லாக் அவுட் ஆயிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம செமிகண்டக்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்யூ.
ஒரு டவுட் வந்திருக்கு சார். செகண்ட் எம்சிக்யூ ஆஃப் ரே ஆப்டிக்ஸ்